இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதை மிகவும் விறுவிறுப்பும் பரபரப்பும் நிறைந்த ஒரு கிரைம் நாவல். கதைக்குள் செல்லலாமா? அந்த கடிதத்தை பார்த்ததும் கண் சிவந்தது தீபிகாவிற்கு. முகம் கனலை அணிந்து கொண்டது. பிரித்திருந்த கைகள் வியர்வையில் நனைந்து உடல் லேசாக நடுங்கத் தொடங்கியது. அம்மாடி, சாப்பிட வரியா? சட்டென தன்னிலைக்கு வந்தாள். எதிரே நின்ற அம்மாவை பார்த்து சின்னதாக சிரித்தாள். போன நிமிடம் வரை தங்கியிருந்த உணர்வுகளை அவசரமாக தொலைத்துவிட்டு, இந்த வரேமா. அம்மா இட்லியை ஆவி பறக்க வைத்தாள். அப்பா எங்கம்மா? உன் வரன் விஷயமா ஒருத்தரை பார்க்க சீக்கிரமே போயிட்டாரு. எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அப்பா ஏமா கேக்குறதே இல்ல? உன் வயசு பொண்ணு எல்லாரும் சொல்றது இதுதானே. பெத்தவங்க ஒப்புக்க முடியுமா? 20 வயசு பொண்ணை இன்னமும் வீட்டுல வச்சுக்கலாமா ராஜாத்தி? இட்லி வைக்கட்டுமா? போதுமா. தயாராகிவிட்டாள் தீபிகா. அம்மா தந்த டிஃபன் பாக்ஸை கையில் வாங்கி கொண்டாள். ஏமா சொல்லுடா, தன் கணவனை தானே தேர்ந்தெடுக்கிற உரிமை நடுத்தர வர்க்கத்துல பெண்களுக்கு உண்டாமா? எதுக்கு இந்த கேள்வி? பதில அப்பாவும் வந்த பின்னால சொல்றமா. வரட்டுமா? புறப்பட்டு விட்டாள். பஸ்ஸுக்கு நடக்கும் நேரத்தில் தீபிகாவை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொண்டு விடுங்களே. 20 வயது தீபிகா தன் +2 படிப்பையும் ஸ்டெனோகிராஃபையும் 18 வயதிற்குள் முடித்துவிட்டு ஒரு வருஷம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்த பின் இதோ இப்போது தனியார் நிறுவனம் ஒன்றில் MDக்கு செக்ரட்டரி. அம்சமான தீபிகாவின் விசேஷ சிறப்பு அவளது மின்னல் அடிக்கும் கண்களும் அரிசி பற்களும் தான். விழிகளை மெல்ல நகர்த்தியபடி சின்னதாக சிரித்தாலே போதும். கைலாசம் அன்னபூரணி தம்பதியரின் ஒரே மகள் தீபிகா. தீபிகாவிற்கு பஸ் வந்துவிட்டது. அலுவலகத்தில் அவள் கால் பதித்த போது நேரம் சரியாக 10. ஏறத்தாழ எல்லோரும் வந்திருந்ததிலிருந்து MD வந்துவிட்டார் என தெரிந்து கொண்டாள். தன் இருக்கையை சுத்தம் செய்ய 5 நிமிடம் செலவு செய்துவிட்டு நிமிர்வதற்குள் பஸர் ஒலித்தது. தொடர்ந்து இன்டர்காம் எடுத்து, குட் மார்னிங் சார், தோ வர. சுருக்கெழுத்து குறிப்பு புத்தகம் பென்சிலுடன் MDயின் கேபினை நோக்கி நடந்தார். கனமான கண்ணாடிகளை அணிந்த கர்டன்களை உடுத்தியிருந்த கதவை தள்ளி திறக்க மின்குளிர் வா என்றது. குட் மார்னிங் தீபிகா. குரலுக்கு சொந்தமானவன் மிதுன். நிமிர்ந்து பார்த்து புன்னகையால் அவனை வணங்கினாள் தீபிகா. டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். கடிதங்களை டிக்டேட் செய்ய தொடங்கினான் மிதுன். இந்த நேரத்தில் மிதுனை பற்றியும் சுருக்கமாக தெரிந்து கொண்டு விடுங்கள். பின்னால் சொல்ல நேரம் கிடைக்குமோ கிடைக்காதோ. சக்கரவர்த்தி அசோசியேட்ஸ் என்ற அந்த தனியார் நிறுவனம் தன் ஏராளமான விழுதுகளை இந்தியா முழுவதும் பரப்பிக்கொண்டு தாய்மரத்தை தமிழகத்தின் தலைநகரில் வைத்திருக்கிறது. சகல விதமான வியாபாரங்களும் கொண்ட ஒரு வினோத நிறுவனம் அது. தலைவர், சேர்மன் என்ற எல்லா தகுதிகளும் கொண்டவர் துவாரகநாத். அவரது 2 பிள்ளைகளில் மூத்தவன்தான் இப்போது நீங்கள் சந்திக்கும் மிதுன். கணிசமான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு கம்பெனியின் இதயமாக நிற்பவன். அயல்நாடு சென்று பிசினஸ் மேனேஜ்மெண்ட் முடித்துவிட்டு வந்தவன். இளையவன் மயூர், இன்னும் முழுமையாக பொறுப்புகளை உணராத விளையாட்டு பிள்ளை. 4 கடிதங்களையும் திருத்தமாக எடுத்துக்கொண்ட தீபிகா விரல்களை சொடுக்கெடுத்தாள். எழுந்தாள். தீபிகா, ஒரு நிமிஷம். என்ன சார்? உன் கூட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். எனக்காக உன் நேரம் உன்னை அனுமதிக்குமா? எப்ப சார்? 3 மணிக்கு நான் வெளியில போறேன். நீ விரும்பினா என்னோட வரலாம். வரேன் சார். சரியாக 2:55க்கு மறுபடியும் அழைத்தான். நான் ரெடி சார். தட்ஸ் குட். புறப்படு. இருவருமாக இணைந்து வெளியே செல்வதை அந்த அலுவலகம் ஒரு போர்க்கால அவசரத்துடன் கவனிக்க தொடங்கியது. அந்த நட்சத்திர ஹோட்டல் வாசலில் காரை பார்க் செய்துவிட்டு மிதுன் உள்நோக்கி நடக்க தீபிகா மௌனமாக தொடர்ந்தாள் அவனை. மேஜையை ஏற்கனவே பதிவு செய்திருந்தான். ரெஸ்டாரண்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தலைகள். மெனு புத்தகத்தை எடுத்து பார்த்துவிட்டு ஆர்டர் செய்தான் பேரரிடம். அவன் விலகியதும் தீபிகாவை பார்த்தான். ஒரு நிமிடம் மௌனத்தில் கரைந்தது. தீபிகா, எனக்கு சுத்தி வளைக்க தெரியாது. டேடி என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க தொடங்கியாச்சு. மல்டி மில்லியனர்களோட மகள் எல்லாம் அவரோட ஆல்பத்துக்கு வந்து ஆஸ்ட்ராலஜர் வீட்டுக்கு வந்து போக தொடங்கிட்டாங்க. ஆனா எனக்கு பிடிக்கல. என் முதல் சாய்ஸ். சற்று நிறுத்தி, நீ என்று விரலை அவள் பக்கமாக நீட்டினான். தீபிகா லேசாக அதிர்ந்து போய் நிமிர்ந்தாள். சார். எஸ், ஐ லவ் யூ. உன்னை ஆர்வம் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் செக்ரட்டரி வேகன்சிக்கு அப்ளிகேஷன் வந்து குவிஞ்சப்ப உன் அப்ளிகேஷனை தான் முதல்ல நான் தேர்ந்தெடுத்தேன். உன் அணுகுமுறை, திறமை, பழகும் விதம் எல்லாமே எனக்கு வசீகரமா இருந்தன. உன் மேல நான் வச்சிருக்கிற மரியாதை தான் இப்ப காதலா நேசமா மாறி இருக்கு. நான் முடிவு செஞ்சாச்சு. சார், இதுக்கு உங்க டாடி நிச்சயமா ஒப்புக்க மாட்டார். நீ நினைக்கிறது எனக்கு புரியாம இல்ல. அந்தஸ்து பத்தி ஒரு லெக்சரே தருவார். ஆனா அவரை கன்வின்ஸ் பண்ண என்னால முடியும். எந்த ஒரு முடிவுமே என் வீட்டுல எனக்கு சாதகமா தான் அமையும். சோ உன் விருப்பம் தான் இங்க பிரதானம். உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்ததும் அதை கேட்கத்தான். எனக்கும் வரன் பார்க்க தொடங்கியாச்சு. மெல்லிய குரலில் சொன்னாள். உன் மனசுல வேற யாராவது உண்டா தீபிகா? இருந்தா சொல்லு, நான் விலகிக்கிறேன். இல்ல, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா?
கிசுகிசுப்பான குரலில் அவன் கேட்டபோது சேனல் இசையும் மெலிதான லாவெண்டர் மனமும் அவனது கரகரப்பான சங்கீத குரலோடு துணைக்கு வந்தன. நிமிர்ந்து பார்த்தாள் தீபிகா. அலையலையான கேசத்தோடு நல்ல டில்லி கோதுமை நிறுத்து துடைத்து வைத்த செலவைக்கல் போல் இருந்தது அவன் முகம். யோசிக்க அவகாசம் வேணுமா தீபிகா? பதில நாளைக்கு காலையில நான் சொல்லலாமா? தாராளமா. சிற்றுண்டியை முடித்துக் கொண்டு புறப்பட்டார்கள். வீட்டுக்கு வந்தபோது அப்பா இருந்தார். முகம் கழுவி சாதாரண கைத்தறி சிலைக்கு மாறிய தீபிகா அம்மா தந்த காஃபியோடு ஹாலுக்கு வந்தாள். இந்த போட்டோவை பாரு தீபிகா. வாங்கினாள். ஒரு இளைஞன். யாருப்பா இது? உனக்காக நான் பாத்திருக்க பையன். பேங்க்ல ஆபீசர். ஜாதகம் பிரமாதமா பொருந்தி இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு பெண் பார்க்க அவங்கள வர சொல்லலாம். போட்டோவை திருப்பி கொடுத்தாள். வேண்டாம்பா. ஏண்டி, இவனுக்கு என்ன குறைச்சல்? இதை விட அழகான அந்தஸ்தான மாப்பிள்ள நமக்கு கிடைக்குமாடி என்றாள் அம்மா. பதில் சொல்லாமல் எழுந்து உள்ளே போய்விட்டாள் தீபிகா. அப்பா பின்தொடர்ந்து வந்தார். ஏமா, உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லம்மா, அவனை பார்த்து நான் பேசுறேன். நாளைக்கு தீர்மானமா பதில் சொல்லிடுறேன்ப்பா உங்களுக்கு. இரவு சாப்பாடு முடிந்தது. அப்பா அம்மா இருவரும் படுத்து விட்டார்கள். தன் கட்டில் ஒரு ஆங்கில நாவலோடு செறிந்த தீபிகா சற்று நேரம் படித்துவிட்டு சோர்ந்து போய் அதை மூடினாள். நேரம் இரவு 11 மணி. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? வெகு அருகில் வந்து கேட்டான் மிதுன். மையிட்டது போன்ற அவனது பெண்மை நிறைந்த பெரிய கண்கள் அவளை ஆக்கிரமித்தன. உன் விருப்பம்தான் பிரதானம். ஏமா, உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லம்மா. சடாரென எழுந்தாள். தன் அறை கதவை சாத்திவிட்டு வந்தாள். கபோர்ட் திறந்து அதன் சீக்ரெட் லாக்கரில் சாவியை பொருத்தினாள். திறந்து போஸ்ட்கார்ட் சைஸில் இருந்த வளவளப்பான அந்த போல்டரை எடுத்தாள். பிரித்த போது அதன் முகப்பில் ஒரு இளைஞன் சிரித்தான். தீபிகாவிற்கு கண்கள் சிவக்க தொடங்கின. முகமெங்கும் முத்து முத்தாக வியர்வை அரும்பி நிற்க தள்ளாடியபடி கட்டிலை அணுகி தொப்பென செறிந்தாள். போல்டருக்குள்ளிருந்து ஒரு கத்தை கடிதங்களை உருவி வெளியே போட்டாள். ஒவ்வொன்றாக எடுத்து மறுபடியும் மறுபடியும் படிக்கத் தொடங்கினாள். அதை மூடி வைத்துவிட்டு முழங்காலில் முகம் பொத்தி அழத் தொடங்கினாள். சரியாக 10 நிமிடம். அழுகை ஓய்ந்ததும் அதை எடுத்து லாக்கரில் வைத்து பூட்டிவிட்டு பீரோவையும் பூட்டினாள். கட்டிலில் வந்து விழுந்தாள். உறக்கத்தை உண்ணத் தொடங்கினாள். அப்பா, உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன். கைலாசம் கண் விழித்ததும் எதிரே வந்து நின்றாள் தீபிகா. சொல்லுமா. எங்க எம்டி மிதுனை நான் விரும்புறேன். அவரும் என்ன நேசிக்கிறாரு. அவரை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேனா? அம்மாடி, இது நடக்குமாமா? நிச்சயம் நடக்கும்பா. மிதுன் உன்னை விரும்பிட்டா நடத்தி காட்டுற தெம்பு அவர்கிட்ட உண்டு. அவரே உங்களை வந்து சந்திப்பார். அம்மாடி, இது வெறும் நேசம்தான். எந்த வேலைகளுக்கும் நாங்க போகலப்பா. நீங்க நம்பலாம். காதல அவர் வெளிப்படுத்தினதே நேத்திக்குதான். நல்லபடியா நடந்தா நான் தடையா இருக்க மாட்டேமா. நீ நல்லா வாழணும். நான் ஆசைப்படுறது அதுக்குத்தான். தேங்க்யூப்பா. 10 மணிக்கு அலுவலகத்துக்கு வந்த சமயம் மிதுன் தயாராக காத்திருந்தான். அனுமதி பெற்று அவள் உள்ளே போனாள். வா தீபிகா, உட்காரு. அவனை பார்த்து தன் பளிர் சிரிப்பொன்றை சிரித்தாள். உங்களை கணவனா அடைய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மெல்லிய குரலில் சொல்ல மிதுன் குபீர் என்று எழுந்தாள். தீபிகா, உணர்ச்சி ததும்பும் குரலில் அவளை அழைத்தபடி அவன் நெருங்க, இந்த ஆபீஸ், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இனி உங்க அப்பா கிட்ட சொல்லிக்கலாம். எங்கப்பா என் விருப்பத்தை தாண்ட மாட்டார். இப்பவே புறப்படு. எங்க? நம்ம வீட்டுக்கு என்றான் மிதுன். எதுக்கு? டாடி இப்ப வீட்டுல இருப்பார். உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே அவர்கிட்ட சம்மதம் வாங்கிக்கிறேன். ஹரியப். இல்ல, அது வேண்டாம். அவருக்கும் சங்கடம், நமக்கும் சங்கடம். தீபிகா, உனக்கு புரியல. அதிரடியான நடவடிக்கை எடுத்தாதான் அவர்கிட்ட சாதிக்க முடியும். பெண்களை மதிக்கக்கூடியவர் எங்க டாடி. கண்ணியமா நடந்துக்குவார். கவலைப்படாத. புறப்படி என்னோட. 10வது நிமிடம் காரில் இருந்தார்கள். சரியாக 30 நிமிட பயணம். கடற்கரையோரமாக தனியாக அமைக்கப்பட்டிருந்த அந்த அரண்மனை போன்ற வீட்டின் முன் கார் நின்றது. தீபிகா இதுவரை இங்கு வந்ததில்லை. பிரமிப்புடன் விழிகளை சுழட்டி விட்டபடி காரிலிருந்து காலை கீழே வைத்தாள். பணியாள் ஒருவன் ஓடி வந்தான். டாடி இல்ல வீட்ல? மிதுன் கேட்க வெளிரி போன முகத்துடன் மிதுனையும் தீபிகாவையும் மாறி மாறி பார்த்த அந்த ஊழியன் குரல் நடுங்க, அவுட் ஹவுஸ்க்கு இப்பதான் போனாரு. மிதுனின் முகம் சட்டென நிறம் தப்பியது. சாரி தீபிகா, தப்பான நேரத்துல உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. வண்டில ஏறு. ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தவர் காருக்குள் மறுபடியும் காலை வைத்தாள். அந்த நொடியில்தான் ரத்தத்தை உரையச் செய்யும்படியான பெண்ணின் அலறல் ஒன்று அவுட் ஹவுஸ் இருந்த திசையிலிருந்து தப்பித்து வந்தது. நிமிர்ந்து மிதுனை பார்த்தார் துவாரகநாத். இப்ப என்ன சொன்ன? என் வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுத்தாச்சுன்னு சொன்னேன். யார கேட்டு? தன் பைப்புக்கு தீ மூட்டியபடியே கேட்டார் துவாரகநாத். என் மனசு கேட்டு. பளிச்சென்ன வந்த பதிலில் உதட்டில் கவ்வியிருந்த பைப் நழுவியது. குனிந்து அதை எடுத்தார். நான் உன்னை பெத்தவன்.
அத நான் மறுக்கல. எனக்கு தெரியாம தேர்ந்தெடுக்கிற கட்டம் வரைக்கும் நீ வந்தாச்சு. எனக்கு பின்னால இந்த குடும்பம், கம்பெனி சகலத்தையும் ஆள போற தலைவன் நீ. எதுக்கு இந்த ஒளிவு மறைவு மிதுன்? கமான் ஐ சே. வெல் செட். எதையும் ஒழிக்க வேண்டான்னு தான் நானும் பார்த்தேன். ஆனா அதையும் எனக்கு கத்து தந்தது நீங்க தானே டாடி. வாட் யூ மீன்? நேராவே கேக்குறேன். யாரு நம்ம அவுட் ஹவுஸ்ல? அடுத்த வினாடியே வெளிச்சம் இழந்தது துவாரகநாத்தின் முகம். உடம்பில் லேசான பதட்டம் கலந்தது. அது அது உனக்கு அவசியம் இல்ல. ஏறத்தாழ தினசரி ஒரு பெண்ணோட மரண ஓலம், நம்ம டாக்டர் சௌத்ரியோட வரவு, உங்க ரகசியமான நடமாட்டம், என்ன நடக்குதுங்க? வில் யூ ப்ளீஸ் ஷட் அப்? எழுந்து நின்று அலறினார் துவாரகநாத். சர்டன்லி. நான் கேட்கல. ஏதோ ஒரு பூதாகரமான நிஜம் எனக்கும் தம்பிக்கும் இங்க மறைக்கப்படுது. பட் ஒன்னு டாடி, இந்த நாள் வரைக்கும் உங்களை மீறி நீங்க இல்லாத நேரத்துல நாங்க அங்க போனதில்ல. காரணம், உங்க வார்த்தைக்கு நாங்க தரக்கூடிய மரியாதை. உங்களை நாங்க மதிக்கும் போது எங்களை நீங்க மதிக்க வேணாமா? வியர்வையோடு சோஃபாவில் சரிந்தார் துவாரகநாத். 2-3 நிமிடங்கள் கண்மூடி கிடந்தார். மெல்ல இமைகளை பிரித்தார். பைப்பை விலக்கிவிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். மெல்ல உறிஞ்சி புகையை கக்கினார். சொல்லு, யார் அந்த பொண்ணு? நீங்க எதிர்பார்க்கிற பணம் அந்தஸ்து அவளுக்கு கிடையாது. நல்ல குடும்பம், நல்ல படிப்பும் அழகும் உள்ள பெண். நிஜமா என்ன நேசிக்கிறா. நேத்து அவளை நான் கூட்டிட்டு வந்தப்ப அவுட் ஹவுஸ் அலறல் தான் அவளுக்கு முதல் வரவேற்பு. நான் திரும்பி போயிட்டேன். இன்னும் அவகிட்ட இத பத்தி பேசல. இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு என்ன ப்ரோக்ராம்? சொல்லும்படியா எதுவும் இல்ல. அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார் சரேலன. மிதுன் உற்சாகமானான். அலுவலகம் புறப்பட்டான். மதியம் 3 மணிக்கு தீபிகாவை அழைத்தான். நேற்று எதுவும் அவளிடம் பேசவில்லை. அவளும் கேட்கவில்லை. பெரிய அளவில் மிரண்டு போயிருந்தாள். உட்காரு தீபிகா, சாயங்காலம் எங்க டாடியை சந்திக்க போறோம். அவர் உனக்காக காத்துட்டு இருப்பார். அந்த அலறல்? நோ, அது பத்தி இப்ப வேண்டாம். அது நம்ம வாழ்க்கையோ சந்தோஷத்தையோ எந்த விதத்திலையும் பாதிக்க போறதில்ல. அப்புறம் என்ன சொல்லு? சரி. போன் மூலம் தன் அப்பாவிற்கு தான் வர சற்று தாமதமாகும் என்று சொன்னான். சரியாக 6 அடிக்க 10 நிமிடங்கள் இருந்தபோது அரண்மனை வாசலில் கார் ஓய்ந்தது. காலை கீழே பதிக்கும் போது தன்னையும் மீறி அவள் கண்கள் சற்றே மிரட்சியுடன் அவுட் ஹவுஸ் பக்கம் சென்றன. மிதுன் அதை கவனித்தான். வா தீபிகா. உள்ளே நுழைந்தார்கள். வெல்கம் மை டியர் யங் லேடி. கரகரப்பான குரலை தொடர்ந்து சாக்லேட் நிற ஹவுஸ் கோட்டில் அவர் நின்றார் எதிரே. கை கூப்பினாள் தீபிகா. உட்காருமா. சற்று தயங்கினாள். மிதுன் வற்புறுத்தவே நாற்காலி விளிம்பில் பட்டும் படாததுமாக உட்கார்ந்தாள். அதற்குள் துவாரகநாத்தின் தராசு கண்கள் அவளை துல்லியமாக எடை போட்டன. உன் பேர் என்னம்மா? தீபிகா. உங்க அப்பா? விவரத்தை மெல்லிய குரலில் சொல்லிக் கொண்டே வந்தாள். வெள்ளுடை சேவகன் ட்ரேயை கொண்டு வந்து டீப்பாயில் பரப்பினான். ஒரு வெள்ளி டம்ளரை கையில் எடுத்த துவாரகநாத், இந்தாமா, இதுல பால் பாயசம் இருக்கு. நீ வீட்டுக்கு மருமகளா வரப்போற. என் கையால உனக்கு இனிப்பு தான் தரணும். ஒரே சமயத்திலே மிதுனும் தீபிகாவும் குபீர் என்று நிமிர்ந்தார்கள். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என் பிள்ளை மிதுனோட செலக்ஷன் சோட போகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் பார்த்து பேச வேண்டாமா உன்ன? பாயாசத்தை டீப்பாயில் வைத்துவிட்டு சட்டென அவர் கால்களை தொட்டு வணங்கினாள். நல்லா இருமா, சாப்பிடு. மிதுனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி அதையும் அவனையும் ஒரு சேர பருகினாள். நாளைக்கு நல்ல நாள். நானும் மிதுனும் உங்க வீட்டுக்கு வரோம். உங்க அப்பா கிட்ட முறையா பேசுறோம். கூடிய சீக்கிரம் கல்யாண தேதியை குறிக்கணும். நாணத்துடன் எழுந்து நின்றாள் தீபிகா. அப்புறம் இன்னொரு முக்கியமான சங்கதிமா. ரொம்ப நாளா என் பிள்ளைக்கும் நான் சொல்லாத விஷயம் அது. நீ நேத்து வந்தப்போ ஒரு அலறல், பெண் குரல் கேட்டு மிரண்டிருப்பியே, அது பத்தின விவரம் தான் நான் சொல்லணும். டாடி. ஆமா மிதுன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிறது யாரும் இல்ல, உன்னோட சொந்த அத்தை. அதான் என் கூட பிறந்த சகோதரி. டாடி. ஆமா, அவ புருஷன் ஒரு விபத்துல செத்து போயிட்டான். குழந்தைங்க இல்ல. அந்த அதிர்ச்சியில அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நானும் எத்தனையோ டாக்டர்களை பார்த்தாச்சு. சில லட்சங்கள் கைய விட்டு போனதுதான் மிச்சம். அவ பைத்தியம் இன்னும் அதிகமாகி இப்ப முத்தி போச்சு. சங்கிலி பூட்டி மூடின கதவுக்குள்ள சிறை வைக்கிற அளவுக்கு நிலைமை விபரீதமாயிருக்கு. டாக்டர் சௌத்ரி வந்து ஊசி போட்டும் அவளோட அலறலை பல சமயம் கட்டுப்படுத்த முடியறதில்ல. குழந்தைங்க நீயும் மயூரும் மனசுக்கு சங்கடம் வரக்கூடாதுன்ட்டு இத்தனை நாள் நான் இதை சொல்லல. டாடி. ஆமாம்பா, இனி இந்த வீட்டுல ஒளிவு மறைவு கூடாது. ஏன்னா என் மருமக வரப்போறா பாரு, அதனாலதான். சற்று பரவசத்துடன் அவரை பார்த்தான் மிதுன். சாரி டாடி, நான் எதுவும் தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீ புறப்படுமா, இருட்ட தொடங்கியாச்சு. மிதுன், குழந்தைய நம்ம வண்டியில கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வா. நாளைக்கு நாங்க வர்றோம்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுமா. வீட்டிற்கு வந்து சகலத்தையும் ஒப்பித்தாள் தீபிகா. கைலாசம் சந்தோஷத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் பேச்சை. என்னங்க? சொல்லு பூரணி. அவங்க லட்சாதிபதிங்க. அந்த வீட்டுல ஒரு பைத்தியம் வேற, அதுவும் வாழாம போன வீட்டு பொண்ணு. வேணும்னா இந்த சம்பந்தம். இத பாரு பூரணி, இனி நாம தடுக்க கூடாது. அதுக்கும் நமக்கு உரிமை கிடையாது.
2 பேரும் ஆசைப்பட்டாச்சு. அந்த பணக்காரனே இத்தனை நாள் சொல்லாத ஒண்ணு சொல்லியாச்சு. அத்தை வாழலைனா அவ விதி. அதுக்கும் நம்ம பொண்ணுக்கு என்ன தொடர்பு? சரி, நான் தடுக்கல. நாளைக்கு அவங்க வரட்டுமா? ஏறத்தாழ இது ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி. நான் ஏற்பாடுகளை செய்யணும். அப்பா பரபரப்பானார். தீபிகா கனவுகளில் மிதக்க தொடங்கிவிட்டார். மறுநாள் மாலை சொன்ன நேரத்திற்கு 10 நிமிடம் முன்பாகவே படகுக்கார் அந்த தெருவை அடைத்துக் கொண்டு நிற்க துவாரகநாத்தும் மிதுனும் இறங்கினார்கள். அதிலிருந்து வரவேற்பு, பரஸ்பர அறிமுகம், உபசரிப்பு என்று சகலமும் தொடர கைலாசத்திற்கு அவர்களை மிகவும் பிடித்துவிட்டது. துவாரகநாத் தன் கையோடு கொண்டு வந்திருந்த பட்டுப்புடவை, வைர முக்குத்தி, கல்லட்டிகை சகலத்தையும் வெள்ளி தாம்பலத்தில் வைத்து தீபிகாவிடம் கொடுத்தார். நாங்க புறப்படுறோம் சம்பந்தி. உடனே முகூர்த்தம் குறிச்சிடலாம். நீங்க ஒரு காசு கூட செலவு செய்யக்கூடாது. எங்க வீட்டு மகாராணி உங்க மக. சோ செலவும் எங்களுதுதான். அம்மா, நாங்க வர்றோம். கைலாசத்தின் பிரமிப்பு அடங்க வெகு நேரம் ஆயிற்று. மலமளவென்று கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்க தொடங்கிவிட்டார் துவாரகநாத். தீபிகா வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். மிதுன் ஒரு மாதிரியான பிரமிப்பில் இருந்தார். மறுநாள் கல்யாணம் என்ற நிலையில் வீடு விழாக்கோலம் காண துவாரகநாத்தின் தனியறையில் டாக்டர் சௌத்ரி. சொல்லுங்க டாக்டர், என்ன நீங்க புதுசா இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா அந்த சங்கதியை கவனிக்க தொடங்கினா? எந்த சங்கதி? அவுட் ஹவுஸ். அது ஒரு மாதிரி மழுப்பி வச்சிருக்கேன். ஆனாலும் லுக் டாக்டர், நம்ம சுத்தி 1000 வில்லங்க இருக்கட்டும், என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டான். அந்த பொண்ணும் அம்சமா இருக்கா. நான் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா என் பிள்ளைங்க 2 பேரும் என் மூச்சு. நான் வாழ்றது அவங்களுக்காகத்தான். அவங்க ஆசையை நான் மறுக்க மாட்டேன். அந்த பெண் அவுட் ஹவுஸ் பக்கம் வரமாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. தினோகே. டாக்டர் போய்விட்டார். காலையில் ஊரே திரண்டு வந்தது. சகல பத்திரிகைகளிலும் கல்யாண செய்தி அன்றைய காலை பதிப்பில் வெளியானது. 9:30 முகூர்த்தத்தில் மிதுன் தாலியை சுமந்து அவன் மனைவியானாள் தீபிகா. மாலை ரிசப்ஷன் முடிந்து கூட்டம் மொத்தமும் ஓய்ந்ததும் துவாரகநாத் அவர்களை அணுகினார். மிதுன், 2 பேரும் நாளைக்கு தேன் நிலவுக்கு போறீங்க. உள்நாடா அயல்நாடா? உள்நாடு போதும் டாடி. எனக்கு பிடிச்சது ஊட்டி. ஊட்டி குளிர் உன் உடம்புக்கு சேருமாமா? சேருமாமா. மறுநாள் காலை தயாராகிவிட்டார்கள் இருவரும். கோவை வரை விமானமும் அங்கிருந்து ஊட்டிக்கு காரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 4 நாள்ல வந்துடுவேன் டாடி. கம்பெனில ஏகப்பட்ட வேலை இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவளை சந்தோஷமா பாத்துக்க. ஆசீர்வதித்து விட்டு அவர் போய்விட்டார். அன்று பிற்பகல் 3 மணிக்கு ஊட்டியில் இருந்தார்கள். அவர்களது காட்டேஜ் ஒன்று ஊட்டியில் ஏற்கனவே உண்டு. மிதுன் பலமுறை வந்திருந்தாலும் இது சற்று வித்தியாசமாக இருந்தது. புது மனைவியுடன் வருவதில் ஒரு கிளர்ச்சி இருந்தது. அன்று மாலையும் மறுநாள் பகலிலும் முக்கிய இடங்களில் கேமராவும் கையுமாக அலைந்தார்கள். மிதுன், சொல்லுமா. போட் ஹவுஸ் போனோம். நல்ல இருட்ட தொடங்கின பின்னால ஒரு மோட்டார் போட் எடுத்துட்டு நாம 2 பேர் மட்டும் லேசான இந்த குளிர்ல பாட்டு பாடிட்டு லேக்ல போனா எப்படி இருக்கும்? போகலாமா மிதுன்? எனக்கு நீச்சல் தெரியாதே. உங்களுக்கு குளிர்ல இந்த குளிர்ல நீந்தவா சொல்றாங்க? ஆள பாருங்க. திடீர்னு போட்ல கோளாறுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன செய்வ? சி, மோசமான கற்பனை. நான் வரல. அட சும்மா சொன்ன தீபிகா. உன் ஆசை இன்னைக்கே நிறைவேற்றிடலாம். காட்டேஜில் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருட்ட தொடங்கிய பின் கம்பளி உடைகளை அணிந்து படகு வீட்டிற்கு புறப்பட்டார்கள். மோட்டார் போட் ஆசாமி, இந்த நேரத்திலேயா போறீங்க? என் போட் போகாதா? அது போகுங்க. குளிர் தாங்குமா? எல்லாம் தாங்கும். நீ படகத்தா என்கிட்ட, நானே ஓட்டுறேன். மிதுனிடம் படகு வந்ததும் இருவரும் ஏறி அமர்ந்தார்கள். மிதுன் படகை செலுத்த தொடங்கினான். நான் ஓட்ட முடியுமா? ஈஸி தீபிகா, இத பாரு. அவன் கற்றுக் கொடுக்க அவள் ஓட்டத் தொடங்கினாள். நிஜமாவே நீச்சல் தெரியாத மிதுன் உங்களுக்கு? சத்தியமா தெரியாது. அவள் முகம் மெல்ல மெல்ல சிவப்பை அணிந்து கொள்ள தொடங்கியது. ஐயோ, அங்க பாருங்க மிதுன். திடீரென தீபிகா அலற சரேலென மிதுன் திரும்பினான். படகு விளிம்பில் இருந்தான். அந்த நொடியை பயன்படுத்திக் கொண்ட தீபிகா மின்னல் வேகத்தில் எழுந்து விருட்டென குனிந்து அவன் கால்களை அதிவேகமாக உயர்த்தி தள்ளினாள். ஆ என்ற சப்தத்தோடு தலைக்குப்பர தண்ணீருக்குள் போய்க் கொண்டிருந்தான் மிதுன். தீபிகா முகத்தில் கொலை வெறி மின்னியது. இரவு 11 மணிக்கு டெலிபோன் ஒலிக்க படுக்கையில் சாய்ந்து கண்மூடி கிடந்த துவாரகநாத் கைகளை நீட்டி ரிசீவரை கைப்பற்றினார். கால் ஃப்ரம் ஊட்டி என்றது எக்ஸ்சேஞ்ச். கொடுங்க. மிஸ்டர் துவாரகநாத் இருக்காரா? கனமான ஆண்குரல். எஸ் ஸ்பீக்கிங். நான் இன்ஸ்பெக்டர் மிலான் பேசுறேன். நீங்க உடனடியா புறப்பட்டு ஊட்டிக்கு வரணும். இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? அவர் குரலில் பதட்டம் ஏறி இருந்தது. நேர்ல பேசிக்கலாமே பிளீஸ். ரிசீவர் வைக்கப்பட்டது. ஊட்டில என்ன? மிதுன் தீபிகாவுக்கு ஏதோ ஆபத்தா? காலையில விமானம் வரைக்கும் காத்திருக்க முடியுமா? வேணாம், இப்பவே கார்ல புறப்பட்டலாம். அரை மணி நேரத்திற்குள் தயாராகி டிரைவரை உசுப்பி காரில் ஏறிவிட்டார். மறுநாள் நண்பகல் சமயத்திற்கு அவரது கார் ஊட்டி ஷேரிங் கிராஸில் முகத்தை நுழைத்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நின்றது. பதட்டமாக இறங்கி உள்ளே ஓடினார். இன்ஸ்பெக்டர் மிலான் எங்க? வாங்க மிஸ்டர் துவாரகநாத். குரலுக்கு சொந்தமான இளைஞர் போலீஸ் உடையில் எதிரே வந்து நின்றார். என்ன பிரச்சனை?
ப்ளீஸ் உட்காருங்க. என்னால முடியல இன்ஸ்பெக்டர். என் மகனும் மருமகளும் இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தா? சொல்லுங்க சார். ஐ எம் சாரி மிஸ்டர் துவாரகநாத். அப்படின்னா நேத்து சாயங்காலம் இருட்டின பின்னால 2 பேரும் போட்டிங் போயிருக்காங்க. உங்க மகன் மிதுன் நட்ட நடு ஏரியில தவறி விழுந்துட்டார் தலைக்குப்புற. ஒன்ஸ் அகெயின் சாரி. அந்த ஏரி ரொம்பவும் ஆழமானது. இன்னமும் அவர் உடல் எங்களுக்கு கிடைக்கல. மிதுன் வாய்விட்டு அலறினார் துவாரகநாத். அப்படியே மயங்கிச் சரிந்தார். அவருக்கு விழிப்பு வந்த போது கட்டிலில் கிடப்பது தெரிந்தது. கண்ணெதிரே இன்ஸ்பெக்டர் மிலான். நீங்க மனசு தேத்திக்கணும். உங்க மருமகளுக்கு அப்புறம் யாரு ஆறுதல் சொல்றது? தீபிகா எங்க? இப்ப அரசாங்க மருத்துவமனையில மயக்கமும் விழிப்புமா தத்தளிக்கிறாங்க. பூர்ணமா நினைவு திரும்பல. இவர் விழுந்ததை கண்ணால பார்த்த அதிர்ச்சி. ஆனாலும் எப்படியோ கரைக்கு வந்து உதவிக்கு ஆள் கேட்டிருக்காங்க. படகு பொறுப்பாளர் எங்களை நாடினாரு. ஏன்னா ஊட்டி ஏரியில இது வரைக்கும் இது மாதிரி ஒரு விபத்து நிகழ்ந்ததே கிடையாது. முதலான பெரிய ஜந்துக்கள் இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. நான் தீபிகாவை பார்க்கணும். வாங்க. இன்ஸ்பெக்டருடன் ஜீப்பில் புறப்பட்டு மருத்துவமனை அடைந்த சமயம் தீபிகாவுக்கு நினைவு திரும்பி விட்டதாக டாக்டர் சொன்னார். உள்ளே போனார்கள். இவரை பார்த்ததும் கதறி அழத் தொடங்கினாள் தீபிகா. அழாதம்மா, உன் உடம்பு இன்னும் சரியாகல. ஆக வேண்டாமாமா, நானும் அவரோட போயிட்டா தேவையில்லைன்னு தோணுது. தீபிகா, நான் பாவி மாமா. போட்டிங் போகணும்னு எந்த நேரத்துல ஆசைப்பட்டேனோ அவரை இப்ப இழந்துட்டு நிக்கிறேன். அவருக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது மாமா. கூசாமல் போய் சொன்னார். இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஷீ இஸ் ஆல் ரைட். ரெஸ்ட் வேணும் கொஞ்ச நாளைக்கு. நீங்க இப்பவே கூட்டிட்டு போலாம். புறப்படுமா, மெட்ராஸ் போயிடலாம். மாமா, அவர் உடம்பு போலீஸ் தேடிட்டு இருக்குமா? மாமா, இங்கே இருந்தவர் உடம்பையாவது கடைசியா ஒரு தடவை. மறுபடியும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். அழாதம்மா, பார்த்து என்ன லாபம்? மிதுன் இனி இல்லைன்னு ஆயிடுச்சு. புறப்படு. இன்ஸ்பெக்டர், பாடி கிடைச்சதோ விவரம் சொல்லுங்க. நாங்க புறப்படுறோம். தீபிகாவால் நடக்க முடியவில்லை. மாலை வருவதற்குள் கோவையில் இருந்தார்கள். விமானம் பிடித்து இரவுக்குள் சென்னை வந்து சேர்ந்து விட்டார்கள். அன்றும் மறுநாளும் தீபிகா மயக்கத்தில் இருந்தாள். நினைவு தெளிந்த போது அப்பா அம்மா, அடி பாவி, அந்த பைத்தியாத்தைய பத்தி சொன்னப்பவே வேண்டான்னு சொன்னனே, கேட்டியா? போக்குறதுக்கு முன்னாலேயே வாடி போய் வந்து நிக்கிறியேடி பாவி. அம்மா தலையில் அரைந்து கொண்டு அழுதாள். சும்மாரு பூரணி, அவர் காதல விழுந்தா தப்பப்படாது. கைலாசம் கண்டித்தார். துவாரகநாத் உள்ளே நுழைந்தார். அப்புறம் சம்பந்தி, எங்க மகளை நாங்களே கூட்டிட்டு போயிடலாமா? நிரந்தரமாவா? இங்க இனிமே அவ யாருக்காக இருக்கணும் என்றாள் அவள் அம்மா. தீபிகாவை பார்த்தார் துவாரகநாத். நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணுமா? அப்பா அம்மா நாசுக்காக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். மாமா, போறதா முடிவே செஞ்சுட்டியாமா? நான் ஒரு துக்கிரி மாமா. நான் வந்த நேரம் அவர் வாழ்வே முடிஞ்சு போச்சே. தொடர்ந்து நான் இருந்தா இந்த வீடு உருப்படுமா மாமா? அவன் விதி முடிஞ்சிட்டா நீ என்னமா செய்ய முடியும்? அப்படி உலக நினைக்காதே மாமா. உலகத்தை பத்தி ஏமா கவலை? நான் நினைக்கல அப்படி. நீங்க இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். உன் உருவத்துல என் பிள்ளைய பார்த்து ஆறுதல் பட முடியும். அவன் வகிச்ச பதவி, சுமந்த பொறுப்புகள் சகலத்தையும் உனக்கு கற்றுத்தரேன். உன் துக்கம் நாள்பட குறையும். அப்புறம் உன் விருப்பம். சட்டென காலில் விழுந்தாள். ஐயோ, என்னம்மா நீ? உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். இனி இதுதான் என் வீடு. அப்பா அம்மா மறுபடியும் அழைக்கப்பட்டார்கள். விவரம் சொன்னாள் தீபிகா. சரி, உன் விருப்பம்மா. ஆயிற்று. 1 வாரம் காலம் ஓடிவிட்டது. ஊட்டியிலிருந்து தகவல் வந்தது அந்த காலை நேரத்தில். அப்படியா? என்ன மாமா? மிதுன் உடம்பு கிடைச்சிருச்சாமா. தண்ணில ஊறி செதஞ்சு போயிருக்கான். ஏதோ நீரடி பிராணிகள் கொதறி இருக்கான். காதுகளை மூடிக்கொண்டாள் தீபிகா. போலாமா? வேண்டாம் மாமா, நீங்களும் போக வேண்டாம். அதை நம்மால தாங்க முடியாது. அந்த கடைசி வினாடி கூட சிரிச்சுட்டே தான் தலைக்குப்புற தண்ணியில விழுந்தாரு. அவர் சிரிப்பு தவிர வேற எதுவும் வேண்டாம் எனக்கு. போலீஸே செய்ய வேண்டியதை செஞ்சுக்கட்டும். துக்கம் கேட்க வந்த மனிதர்களின் கூட்டமும் ஓரளவு ஓய்ந்திருந்தது. மாமா, சொல்லுமா. இனி அழுது யாருக்கு லாபம்? அவர் விட்டு போன கடமைகளை நாளை முதல் நான் தொடங்கலாமா? நீ விரும்பினா நான் உதவுறேம்மா. ஐயா, சாப்பிட வரீங்களா? சமையல்காரர் அழைத்தார். எங்கே மயூர்? சின்னையா செத்து போனதுக்கு அப்புறமா தம்பி சரியா சாப்பிட்றதே இல்லைங்க. தன் அறையை விட்டு வெளியில வர்றதே இல்லைங்க. திடுக்கிட்டார் துவாரகநாத். மாமா. ஆமாமா, அவனுக்கு தான் அண்ணன் மேல ரொம்ப உயிர். இவன் பொறுப்பில்லாம இத்தனை செல்லமா இருக்க காரணமே மிதுன் தான். நம்ம துக்கத்துல அவனை மறந்தே போயிட்டோம் பாத்தியா? நான் அவர் அறைக்கு போகலாமா மாமா? நீ யாரம்மா கேட்கணும்? மெல்ல மயூரின் அறை நோக்கி நடந்தாள் தீபிகா. கட்டில் குப்பர கிடந்தான் மயூர். தம்பி சடாரென எழுந்தான். அவளை பார்த்ததும் அவனது துக்கம் கூடிப்போக முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள். நான் பேசலாமா உங்க கூட? அண்ணி, நீங்க செய்யறது நியாயமா? அண்ணி, நீங்களும் மாமாவும் துக்கத்துல இருந்தா நான் வாழ வந்து ஒரு முழு வாரம் கூட முடியல. அதுக்குள்ள உங்க அண்ணா என்னை விட்டு போயாச்சு. அண்ணி பிளீஸ், உங்க அண்ணாவுக்கு உங்க மேல உயிர்னு மாமா சொன்னாரு. இப்ப அவர் இடத்துல நான் இருக்கேன்.
சாப்பிட வாப்பா. ஒருமைக்கு தாவினாள். மயூர் நெகிழ்ச்சியுடன் பார்த்தான் அவளை. என்ன நீ அண்ணியாகவோ அக்காவாகவோ எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கலாம். வா மயூர். சடாரென எழுந்தான். பதில் பேசாமல் அவளை பின்பற்றி நடந்தான். சாப்பாடு முடிந்ததும், பாரு மயூர், நாளையிலிருந்து பொறுப்புகளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு மாமா எனக்கு பயிற்சி தரப்போற. நீயும் தினமும் என்னோட வரப்போற. ஐயோ அண்ணி, நத்திங் டூயிங். செல்லம் கொடுக்கும் போது நான் அவரா இருப்பேன். கண்டிப்புல அண்ணியா மாறிடுவேன். நீயும் கம்பெனிக்கு வரப்போற. மாமாவுக்கு மட்டும் இல்ல மயூர், இனி எனக்கும் பிள்ளை நீதானே. துவாரகநாத் கண்ணீருடன் அவளை பார்த்தார். தன் அறைக்கு போய்விட்டாள் தீபிகா. கதவை சாத்திக் கொண்டாள். ஜன்னல்களையும் சாத்தினாள். ஏசியை முழுமையாக இயக்கி மின்குளிரை அந்த அறையில் பரவ விட்டாள். கட்டிலில் செறிந்தாள். எதிரே டிரெஸ்ஸிங் டேபிள், அதன் மேல் ஆளுயர அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடி. சடாரென எழுந்து உட்கார்ந்தாள். கண்ணாடிக்குள் இருந்த தீபிகா இவளை முறைத்து பார்த்தாள். நீ செஞ்சது சரியா தீபிகா? ஏன், என்ன தப்பு? உன் புருஷனை ஏரியில தள்ளிவிட்டு கொலை செஞ்சது நீ. புது மஞ்சள் அழியறதுக்கு முன்னால உன்னை நீயே விதவியாக்கிட்டது ஏன்? இல்ல இல்ல, அலறினாள் தீபிகா. எழுந்து நின்றாள். ஒரு போர்வையை உதறி கண்ணாடியை மறைத்தாள். கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள். துணியால பிம்பத்தை மறைக்கலாம், உன் மனசாட்சியை மறைக்க துணி உண்டா? நோ, நான் என் கணவனை கொண்டது தப்பில்ல. நான் குற்றம் செய்யல, தீர்ப்பு வழங்கியிருக்கேன். என் தீர்ப்போட ஒரு பகுதிதான் இது. வாய்விட்டு சொன்னாள். படுக்கையில் விழுந்தாள். ஆயசத்தில் மெல்ல மெல்ல உறக்கத்துக்குள் நுழைந்தாள். மறுநாள் காலை துவாரகநாத், தீபிகா, மயூர் மூவரும் அலுவலகத்துக்குள் நுழைய சகலரும் அவளை அனுதாபத்துடன் பார்த்தார்கள். மிதுனின் மரணத்திற்கு ஒரு அனுதாப தீர்மானத்தை படித்துவிட்டு ஊழியர்கள் விலக மிதுன் நாற்காலியில் அவளை உட்கார வைத்தார் துவாரகநாத். ஃபார்மாலிட்டி, போர்ட் மீட்டிங், ரெசல்யூஷன் எல்லாமே இந்த வார கடைசியில. முறையா உன்னை டைரக்டர் ஆக்கணும் கம்பெனில. இன்னைக்கு உன்னை உட்கார வைக்கணும். மயூருக்கும் எனக்கு பக்கத்து கேபினை ஏற்பாடு பண்ணுங்க மாமா. சரிமா. அவர்களை அங்கே விட்டுவிட்டு தன் சொந்த வேலையாக புறப்பட்டார் துவாரகநாத். அதை முடித்துக்கொண்டு வீடு வந்ததும் டாக்டர் சௌத்ரி காத்திருந்தார். வாங்க டாக்டர். மிதுன் செத்ததுல உங்களுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு போல இருக்கே. புரியல. மிதுன் உங்க பிள்ளை, அவனுக்கே முழு அதிகாரம் வழங்கப்படல. அப்படி இருக்கிறப்ப நேத்து வந்த ஒருத்திக்கு புது அதிகாரங்கள் தந்து அவளை கம்பெனில டைரக்டராகவும் ஆக்க போறீங்களாமே. பைத்தியமா உங்களுக்கு? என் கூட 20 வருஷங்களா பழகியும் என்ன புரியலையே சௌத்ரி உங்களுக்கு? அப்படின்னா விஷம் கொடுத்துதான் கொல்லணும்னு சட்டமா என்ன? வெல்லம் கொடுத்து கொல்ல முடியாதா? துவாரகநாத். சௌத்ரி அதிர்ச்சியுடன் கூவினார். கூப்பிட்டீங்களாப்பா? தன் அறைக்குள் நுழைந்த மயூரை ஏற இறங்க பார்த்தார் துவாரகநாத். கதவை சாத்திட்டு வா. சாத்திவிட்டு அவர் எதிரே வந்து உட்கார்ந்தான் மயூர். அவரே பேசட்டும் என்று காத்திருந்தான். இந்த 2 மாதங்களில் மயூர் பெருமளவு மாறி போயிருந்தது நிஜம்தான். பணத்தை பொறுப்பில்லாமல் செலவு செய்தபடி கோவில் காலை போல் திரிந்தவன் தான் மயூர். தீபிகா பெருமளவு இவனை மாற்றிவிட்டாள். மயூர், சொல்லுங்க டாடி. நீ கம்பெனி வேலையெல்லாம் பெரும்பாலும் புரிஞ்சுக்கிட்டாச்சு இல்லையா? ஆனா உன்னை விட அண்ணி புத்திசாலிப்பா. அவ ஏற்கனவே மிதுனுக்கு செக்ரட்டரியா இருந்தவதானே. அதனாலதான் பொறுப்புகள் அவகிட்ட ஒப்படைச்சேன். ஆனா மயூர், என்னப்பா? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. எதுக்கு? தீபிகா கிட்ட பொறுப்புகளை நான் ஒப்படைச்சதுக்கு. என்ன அது? உன்னை அவ மாத்திட்டா. இப்ப நீ தேறியாச்சு. இனி பொறுப்புகள் கை மாறலாம். நாளைக்கே போர்ட் மீட்டிங் போட்டு உன்னை எம்டி ஆக்கணும். எதுக்கு? நீதானே என் பிள்ளை, பதவி உனக்கு தானே நியாயப்படி. அப்ப அண்ணி? நிதானமாக பைப்புக்கு தீ மூட்டினார் துவாரகநாத். அவனை ஏறிட்டார். காலை வச்ச அடுத்த நாளை ஏன் உயிருக்குயிரான மிதுனம் முழுங்கினவ. இனி அவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவளை நான் வெறுக்கிறேன். டேடி! அலறி விட்டான் மயூர். எஸ், அவ ராசி இல்லாத பெண். காரணமாத்தான் அவளை இங்க இருக்க அனுமதிச்சேன். நீ தேறியாச்சு. இனி நீதான் முதலாளி. சடாரென எழுந்தான் மயூர். ஏண்டா? மன்னிக்கணும், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். அந்நிய மதிக்காத இந்த வீட்டுல நான் தங்க விரும்பல. உங்களை மாதிரி ஒரு மனிதரை நான் சந்திக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். நான் வரேன். மயூர் நில்லு. நின்றான். இதான் உன் முடிவா? ஆமா, என்ன ஒரு மனிதனா மாத்தினவங்க அண்ணிதான். என் மேல, உங்க மேல, நம்ம குடும்பத்து மேல எத்தனை பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? எதுக்கு? கணவனை முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால கருகி போன பெண், விடியருக்கு முன்னால விதவியானவங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த வீட்டுல என்ன பிடிப்பு இருக்கு? துவாரகநாத் பேசவில்லை. அவங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வேண்டாமா? நான் அவங்களுக்கு ஒரு மகனா வாழ முடிவு பண்ணிட்டேன். வர்றேன். துவாரகநாத் படபடவென கைகளை தட்டினார். ஆத்திரத்தோடு அவரை பார்த்தான் மயூர். வெல்டன் மை டியர் சன், உன்னை நான் சோதிச்சேன். உன் அன்பு தீபிகா மேல எந்த அளவு இருக்குன்னு கொஞ்சம் பல்ஸ் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உன் அன்பு தொடரட்டும். என் வாழ்த்துகள். நான் தீபிகாவை வெறுத்ததா நடிச்சேன். நீ போலாம். மயூர் ஒன்றும் சொல்லாமல் வெளியே போய்விட்டான். துவாரகநாத் காரை எடுத்துக்கொண்டு ஜிம்கானாவுக்கு புறப்பட்டார். அங்கே டாக்டர் சௌத்ரி. என்ன துவாரகா, என்ன சொல்றா மயூர்? ஆத்திரத்துடன் மேஜையை குத்தினார் துவாரகநாத். ஏண்டா? அவகிட்ட மயங்கி கிடக்கான். அம்மா பிள்ளைன்னு வசனம் பேசுறான்.
நீ வெள்ளம் கொடுத்து கொல்ல போறதா சொன்ன. அந்த தீபிகா ஜெயிக்க தொடங்கிட்டாளா? இல்ல, ஜெயிக்க விட மாட்டேன். அவளை மிதுன் விரும்பினதையே நான் ரசிக்கல. மிதுன் பிடிவாதக்காரன்னு வேற வழி இல்லாம சம்மதிச்சேன். நீச்சல் தெரியாத என் பிள்ளை ஏரியில விழுந்து செத்துருக்கான். இதுல என்னவோ சூட்சமோ இருக்கு. அவன் சாவுக்கு காரணம் இவதான் சௌத்ரி. இது கொஞ்சம் உதைக்குது துவாரகா. ஏன்? தாலி கட்டின புருஷனை தண்ணீரை தள்ளி ஒருத்தி கொலை செய்வாளா என்ன? அதுவும் தமிழ்நாட்டு பொண்ணு. ஒப்புக்க முடியுதா இத? தெரியல. ஆனா அவளை எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட மாதிரி இருக்கு. ஏன்னு தெரியல. அவ ஒரு அப்பாவி விளக்குன்னு என் உள்மன அலறுது. உன் நினைப்பு அப்படி. கொஞ்ச நாள் பொறு. அவளை துல்லியமா கண்காணிச்சுட்டே வா. பிடிபடாதா என்ன? பாக்கலாம். இவர்கள் இருவரும் பேசுவதை தூரத்தில் மறைந்து நின்ற அந்த உருவம் கேட்டுக்கொண்டே நின்றதை அவர்கள் இருவரும் அறியவில்லை. உட்காருங்க தம்பி. அவளது அறைக்குள் நுழைந்த மயூர் எதிரே உட்கார்ந்து கொண்டான். நம்ம புதிய பெவரேஜ் யூனிட் சம்பந்தப்பட்ட ஃபைல பார்க்க சொன்னேனே, பார்த்தாச்சா? இன்னும் இல்ல அண்ணி. என்ன தம்பி நீங்க? யூனிட் லான்ச் பண்ண இன்னும் முழுசா 1 மாசம் கூட இல்ல. எத்தனை வேலை இருக்கு தெரியுமா? பப்ளிசிட்டி கம்பெனி ஒன்னு உருவாக்கணும், செமினார் ஒன்னு கண்டக்ட் பண்ணி ஒப்பீனியன் போல் பார்க்கணும், சேல்ஸ் ரெப்ஸ வேலைக்கு சேர்க்கணும். நீங்க இப்ப பேசாம இருந்தா எப்படி? அண்ணி. என்ன தம்பி? கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே புருஷனை இழந்தாச்சு. அப்படியும் இந்த குடும்பத்துக்காக நீங்க உழைக்க வேண்டிய அவசியம் என்ன அண்ணி? மயூர், என்னாச்சு உங்களுக்கு? அதுக்கில்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல, எதிர்கால நம்பிக்கைகளும் குறைவு. அதான் கேட்டேன். எனக்கு குழந்தை இல்லைன்னு யார் சொன்னது? அண்ணி, நீ இருக்கிய மயூர், அது போதாதா? நீ தான் என் எதிர்கால நம்பிக்கை. குபீரனை எழுந்து கண்களில் லேசான கண்ணீர் வரிகளோடு அவளை நெருங்கி பளிச்சென கைகளை பிடித்துக் கொண்டான். தம்பி. அவள் கைகளை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டான். நான் என்னைக்குமே உங்க பிள்ளைதான், நீங்க நம்பலாம். சரி, இப்ப வேலையை பார்க்கலாமா? தன்னை மறந்து சிரித்து விட்டான். அலுவலில் இருவருமே மூழ்கி போனார்கள். மாலை 6 மணி சுமாருக்கு அது முடிய, மயூர், உங்ககிட்ட பர்சனலா ஒன்னு கேட்கணும். கேளுங்களேன். அந்த அவுட் ஹவுஸ் பெண் டேடி உங்களுக்கு சொல்லல? விபத்துல கணவனை இழந்த அவரோட தங்கைக்கு பைத்தியம் பிடிச்சிட்டதாகவும் அது அதிகமானதுனால சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறதாகவும் தகவல். டாக்டர் சௌத்ரி அத்தைக்கு வைத்தியம் பார்க்கத்தான் தினசரி வீட்டுக்கு வர்றார். நீங்க உங்க அத்தைய பார்த்ததுண்டா மயூர்? இல்ல, டேடி அனுமதிக்கல. உங்க அண்ணா? இல்ல அண்ணி, அவரும் பார்த்ததில்ல. நாங்க பார்க்க ஆசைப்பட்டா டேடிக்கு கோபம் வரும். ஏன் தெரியல, அவர் தங்கச்சியாச்சே. மனசுக்கு வேதனையா இருக்கலாம்னு நினைச்சு நாங்களும் அத்தைய மறந்துதான் இருக்கோம். கணவன் இறந்துட்டா மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சிருமா மயூர்? தெரியல அண்ணி. நான் நல்லா தானே இருக்கேன். மாமா எதையும் நம்ம கிட்ட மறைக்கிறான்னு உனக்கு தோணலையா மயூர்? அண்ணி, அந்த அத்தைய நாம சந்திச்சா என்ன மயூர்? டேடி அனுமதிக்க மாட்டார். அத அவருக்கு தெரியாம நம்ம முயற்சி செஞ்சா செங்கோடன் காவல் இருக்கான், டேடி கிட்ட வத்தி வச்சிருவான். மௌனமாக இருந்தாள் தீபிகா. சரி விடு மயூர், புறப்படலாமா? மயூரை காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் இறக்கிவிட்டவள் தான் மட்டும் பங்களாவுக்கு போய்விட்டாள். அவள் அறைக்குள் நுழைந்த 5வது நிமிடம் தேநீர் வந்தது. மாமா இல்லையா பொன்னி? இல்லம்மா, ஏதோ பார்ட்டின்னு போயிருக்காங்க, வர நேரமாகும்னு சொல்ல சொன்னாங்க. சரி நீ போ. பாத்ரூமுக்குள் நுழைந்து குளிர்ந்த நீரை பொழியும் ஷவருக்கடியில் வெகு நேரம் நின்றாள். கைத்தறி சேலைக்குள் நுழைந்து ஈரக்கூந்தலை டிரையர் கொண்டு உலர்த்தினாள் மெல்ல. புருவ மத்தியில் சின்னதாக கருப்பு சாந்து பொட்டை அமைத்தாள். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். இருட்டு அடர்த்தியாக பூசிக்கொள்ள தொடங்கியிருந்த நேரம். கையில் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஜன்னலோரம் உட்கார்ந்தாள். அவுட் ஹவுஸ் ஒரு வெளிச்ச கொத்தாக விலகி நின்றது தனியாக. அங்கு ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் வெளிச்ச சதுரத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தது. இரவு 8 மணி கடந்ததும் சட்டென பார்வை கூர்மையாக நிமிர்ந்து உட்கார்ந்தாள் தீபிகா. செங்கோடன் வெளிப்பட்டு பங்களாவை நோக்கி வர தொடங்கினான். பங்களாவுக்குள் அவன் நுழைந்து விட்டான் என்பது தெரிந்ததும் சட்டென எழுந்து அதன் முகப்பு பால்கனிக்கு ஓடி வந்தாள் தீபிகா. கீழே ஹாலில் நின்றான் செங்கோடன். பார்ப்பதற்கு சற்று பயங்கரமான தோற்றத்தில் இருந்தான் அவன். கொலைக்கு கூட அஞ்சாத குரூர முகத்தில் பூசப்பட்டிருக்க பொன்னி சாப்பாடு ட்ரேயை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். வாங்கிக் கொண்டான் செங்கோடன். திரும்பி நடக்க தொடங்கினான். சட்டென முடிவு செய்த தீபிகா பரபரவென படிகளை கடந்து கீழே வந்தாள். அதற்குள் செங்கோடன் வாசலில் இறங்கி இருட்டில் கலந்தான். மூச்சிறைக்க மைதானத்தில் ஓடி வந்த தீபிகா ஏறத்தாழ செங்கோடனை நெருங்கிவிட்டாள். செங்கோடன் நில்லு! பளிச்சென நின்ற அவன் சடாரென கழுத்தை ஒரு முறை வெட்டி திரும்பினான். அந்த இருட்டிலும் அவன் கண்கள் ஒரு பூஜ்ய விளக்கு போல் ஒளிர்ந்தது. ஒரு வினாடி நடுங்கிவிட்ட தீபிகா சட்டென சமாளித்துக் கொண்டு, குடு, இன்னைக்கு அத்தைக்கு நான் போய் சாப்பாடு கொடுக்கறேன். அவளை ஏற இறங்க பார்த்த செங்கோடன் திரும்பி நடக்க தொடங்கினான். செங்கோடா நில்லு! நின்றான். நான் இந்த வீட்டு எஜமானி, நீ சம்பளம் வாங்குற ஊழியன். குடு ட்ரேய. எப்படி எஜமானியா? கேட்டுவிட்டு இடியென அவன் சிரிக்க தொடங்க அவனது சிரிப்பை வாங்கி கொண்ட அந்த பிரதேசம் அதை பலமுறை எதிரொலித்தது. இருட்டில் அந்த வெண்கல சிரிப்பு இதயத்தின் உள்வரை சென்று ஊசியாய் குத்தியது. சட்டென சிரிப்பை நிறுத்திய செங்கோடன், த பாரு, முதலும் கடைசியுமா உன்னை எச்சரிக்கிற,
அறியாத பிள்ளைன்னு மன்னிக்கிறேன். என் விவகாரத்துல தலையிட்டா தலையே இருக்காது அப்புறமா, தெரியுமா? போவல. கனமான அடிக்குரலில் சீறிவிட்டு அவன் மளமளவென நடக்கத் தொடங்க தீபிகா அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். லேசான குளிர்காற்று கூந்தலை வருடி கொடுக்க உணர்வு பெற்றவள் உள்நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ஹாலில் காலை வைத்ததும் வாமா நிமிர்ந்தாள். துவாரகநாத் நின்றிருந்தார். வந்துட்டீங்களா மாமா? இப்பதான் வந்த. ஒரு நிமிடம் மௌனமாக நின்றுவிட்டு மாடிப்படி ஏறத் தொடங்கினாள். கொஞ்சம் நில்லுமா. என்ன மாமா? செங்கோடனை வழியில தடுத்து நிறுத்தினியாமா? ஆமா மாமா, அத்தைக்கு நானே சாப்பாடு கொண்டு போய் தரலாமேன்னு தான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பிள்ளைகளை கூட அவுட் ஹவுஸ் வரைக்கும் அனுமதிச்சதில்ல. அதுதான் ஏன் மாமா? ஏன் இது வரைக்கும் என் 2 பிள்ளைகளுக்குமே கேள்வி கேட்டதில்ல தீபிகா. சரி, இப்ப நான் கேக்குறேன், சொல்லக்கூடாதா? மெல்ல அவளை நெருங்கினார் துவாரகநாத். சுற்றிலும் ஒரு முறை பார்த்தார். யாரும் இல்லை என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு அடிக்குரலில், விளையாடுறியா மாமா? சொந்தா இப்ப வேணாம். யார் நீ? எதை சாதிக்க இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க? என் மூத்த பிள்ளைக்கு மனைவியாகி அவன் சுவாசத்தை நிறுத்தியாச்சு. இப்ப 2வது பிள்ளைய உன் வலையில விழ வச்சாச்சு. என்ன உன் எதிர்பார்ப்பு? எவ்வளவு பணம் வேணும் உனக்கு? வா, வியாபாரம் பேசிக்கலாம். தீபிகா மெல்ல சிரித்தார். ஏன் சிரிக்கிற? மாமா, ஓ சாரி, சொந்த இப்ப வேண்டாம் இல்லையா? சரி, நானும் உங்களை அப்படியே கூப்பிடுறேன், மிஸ்டர் துவாரகநாத். அடி சண்டாளி, எந்த வியாபாரமும் இந்த தீபிகாட்ட படியாது. நான் கேட்டதை உன்னால தரவும் முடியாது. பொறுத்திருந்து பாரு, போக போக தெரியும் நான் யாருன்னு. குட் நைட். படியேறி போகும் அவளை லேசான வியர்வையுடன் ஏறிட்டார் துவாரகநாத். அவனை உலுக்கி எழுப்பினாள் கமலா. நல்ல உறக்கத்தில் இருந்த குருச்சரன் புரண்டு படுத்தான். என்னங்க, எழுந்திருங்க. டைம் என்ன? தூக்கத்தில் அனிச்சையாக உதடுகள் மட்டும் உச்சரிக்க 4, எழுந்திருங்க. மறுபடியும் உலுக்கினாள். கண்களை திறந்தான் குரு. எதிரே நல்ல இலைப்பச்சையில் சிகப்பு கரை போட்ட பட்டுப்புடவை, கழுத்தில் நகைகள், தலை நிறைய மல்லிகைப்பூ கனகாம்பரம். மகாலட்சுமியே எதிரே வந்து நின்றது போல் இருந்தது. பிரமிப்புடன் எழுந்து நின்றான் குரு. இப்ப டைம் என்ன கமலா? மறுபடியும் கேட்டான். 4ன்னு இப்பதானே சொன்னேன். இந்த அதிகாலையில என்ன இப்படி ஒரு தரிசனம்? காரணம் உங்களுக்கு தெரியும், நீங்க தான் பதில் சொல்லணும். ஓ தெரியல, சொல்லிடு. இன்னைக்கு என்ன தேதி? மே 19. என்ன அதுக்கு? ஓஹோ, மே 19 மறந்து போற அளவுக்கு வந்தாச்சா? கோபத்தோடு கேட்டாள். புருவம் சுருக்கிய குரு மறுநொடியே துள்ளினான். நம்ம கல்யாண நாள், அத நானே வந்து ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கே. நல்லா இருக்கு. கிட்டவாடா. நான் குளிச்சாச்சு, தொடக்கூடாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க தயாராகணும். 2 பேரும் திருவேற்காடு போறோம். அவன் பாத்ரூமுக்குள் நுழைந்ததும் கேசர் போடப்பட்டு தயாராக இருந்தது. சகலமும் முன்னேற்பாடாக. சரியாக 30 நிமிடத்தில் தன்னை தயாரித்துக் கொண்டு விட்டான். இந்தாங்க புது டிரெஸ். உனக்கு? எனக்கு நானே வாங்கிக்க முடியுமா? கல்யாண நாளையே மறந்து போற புருஷனை காலங்காத்தால கோவப்பட முடியுமா? சீக்கிரம் போட்டுட்டு வாங்க. இது வரேன். உள்ளே போய் திரும்பியவன் கையில் பெரிய பொட்டலும் இருந்தது. இந்தா பிடி. என்னங்க இது? உனக்காக நான் நேத்தே வாங்கியாச்சு. கல்யாண நாள நானும் மறக்கல. உன்னை சும்மா உசுப்பி விட்ட. நீ கோவப்பட்டா உன் முகத்துல வர சிகப்பு கால வேலையில கன்னியாகுமரி கடல் விளிம்புல நின்ன மாதிரி ஒரு சுகத்தை தருது. பிரித்தாள். மாம்பழ நிறத்தில் பட்டு புடவை, தாமரை டிசைன் போடப்பட்ட தங்க நெக்லஸ். சீக்கிரம் போட்டுட்டு வா, புறப்பட நேரமாச்சு. அணிந்து கொண்டு வந்து அவன் பாதங்களில் சரிந்தால் ஒரு பூவாக. அவளை புஷ்ப குவியலாக அள்ளினான். என்னங்க, இன்னைக்கு என் மனசுல ஒரு குறை. நிறைவான பெண் ஜென்மோன்னு இந்த உலகத்துல இருக்க முடியாது. என்ன அது? இன்னைக்கு நம்ம குழந்தை பக்கத்துல இல்லையே. வெளியூர் கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்க்க சொன்னது நீதானே. இப்ப வருத்தப்பட்டா? விடுங்க, படிப்பு தான் முக்கியம். புறப்படுங்க. காரில் ஏறி இக்னிஷனை உசுப்பினான் குரு. இனிய காலை காற்று காது மடலை முத்தமிட, கமலா என்னங்க, எல்லாமே அம்சமா ஒரு மனுஷனுக்கு அமைஞ்சிட முடியுமா? தெரியலீங்க. எனக்கு அமைஞ்சிருக்கு கமலா. அழகான அன்பான மனைவி, அற்புதமான குழந்தை, அந்தஸ்து, பதவி, பணம், இப்படி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கே. போதும், கண்ணுப்பட போகுது. வழியை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகளோடு விசேஷ பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முடிந்து வீட்டுக்கு வர காலை 9 மணி ஆகிவிட்டது. என்னங்க? சொல்லு கமலா. இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது. என்னோட கட்டுக்காவல்ல இருக்கீங்க. நான் சொன்னதை கேட்டு நடப்பீங்களா? உத்தரவு தாயே. நான் சமையல் செய்யணும். நான் தேங்காய் துருவி தரணுமா? போதும் உங்க கேலி. 1/2 மணி நேரத்தில் விருந்து சமையலை தயார் செய்து விட்டாள் கமலா. வாங்க சாப்பிடலாம். சாப்பாட்டு மேஜையில் ஆவியும் மனமும் பரப்பிக்கொண்டு பதார்த்தங்கள் இருக்க பரிமாறத் தொடங்கினாள் கமலா. சாப்பிடுங்க. கலகலவென சிரித்தபடி சோற்றை பிசைந்து அவன் வாய்க்கு எடுத்து போன நிமிடம் மின்சார மணி கதறியது. இரு கமலா. சட்டென எழுந்தான் குரு. வாசலை நோக்கி நடந்தான்.
கதவை திறந்தான். வாசலில் அந்த இளைஞன். குரு, என்ன தெரியல உனக்கு? கண்களை சுருக்கி புருவங்களின் மத்தியில் நினைவுகளை சேகரித்த குரு சட்டென மலர்ந்தான். நீ ராஜா இல்ல? ஆமாண்டா. உள்ளவா ராஜா? ராஜா உள்ளே காலை வைத்தான். சுமார் நிறத்தில் இருந்தான். சின்னதாக தாடி வைத்திருந்தான். கண்களின் அடியில் துக்கம் தெரிந்தது. உட்காரு ராஜா. கமலா, இன்னொரு இலை போடு. ஐயோ, அதெல்லாம் வேணாம் குரு. அட இருடா, இன்னைக்கு என் கல்யாண நாள், நீயும் என் கூட கலந்துக்கோ. எழுந்து விட்டான் ராஜா. ஏண்டா? நான் இன்னைக்கு வந்திருக்க கூடாது. இது உங்களுக்கு உருவான நாள். இன்னொரு சமயத்துல நான் வரேன். சிஸ்டர் ஒரு நிமிஷம் கூப்பிடு, வாழ்த்து சொல்லிட்டு போயிடுறேன். கமலா, இப்படி வாமா. கமலா புடவை தலைப்பை இழுத்து விட்டபடி வந்து நின்றாள். இது ராஜா, என் காலேஜ் சிநேகிதன். ஒரே இலையில சாப்பாடை பகிர்ந்துகிட்ட அளவுக்கு நெருக்கம். அப்புறம் பிரிஞ்சிட்டோம். இப்ப போறேன்னு பிடிவாதமா நிக்கிறான். இதெல்லாம் நிஜம்தானா? என்ன கமலா நீ? பின் என்ன, உங்களை உயிருக்குயிரா நினைச்சிருந்தா நீங்க சொல்லியும் போவாரா? சிஸ்டர். அப்படியே மடிந்து உட்கார்ந்து விட்டான் ராஜா. தட்ஸ் கமலா. ஒரே பந்துல நீ LBW. பாத்தியா, நான் தினமும் இவகிட்ட தோத்துட்டு இருக்கேன்டா ராஜா. அதனாலதான் வாழ்க்கையில ஜெயிக்கிற. சரி, சாப்பிட வாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு நன்றியோடு அவளை பார்த்து சிரித்தான் ராஜா. குரு. சொல்லு ராஜா. நிஜம் பேசணும்னா நான் வயிறு நிறைய சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? ஏன், என்ன பிரச்சனை உனக்கு? நிறைய படிச்சா நல்லதா குரு? ஏன் கேக்குற? அளவுக்கு அதிகமா படிச்சுட்டு படிப்புக்கு தகுந்த தீனி கிடைக்காம பாதி நாள் பட்னிடானா? புரியல. எவனும் நல்ல வேலை தர முன் வர்றதில்ல. காரணம், அவனால அத்தனை சம்பளம் தர முடியாது. சுமாரான வேலைய என்னால ஒப்புக்க முடியல குரு. புலி புள்ள தின்ன முடியாத கதை இங்க. பாத்தியா என் நிலைமைய? இங்க முதலாளிகளுக்கு ஈகோ நிறைய இருக்கு குரு. படிப்பை விட சோப் போடுறவனுக்கு தான் முதல் மரியாதை. என்னால முடியல குரு. என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்க? எலக்ட்ரானிக்ஸ். குட். நான் ஒரு எலக்ட்ரானிக் டிவிஷன் தான் அடுத்த மாசம் ஓபன் பண்ண போறேன். அதுல கீ போஸ்ட் உனக்கு தரேன். சம்மதமா? குரு, உனக்கு நான் நன்றி எதுவும் வேணாம். ஏன்னா நான் உன் நண்பன். எனக்கு ஒரு திறமைசாலி கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணுமே. பரவசத்துடன் பார்த்தான் ராஜா. அம்மா, எங்க தங்கியிருக்க? எனக்குன்னு என்ன இருக்கு? ஒரு மாதிரி நாடோடி வாழ்க்கை குரு. நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கு. அதுல நீ தங்கிக்கலாம். உனக்கு கல்யாணம் ஊர்ல விட்டு வச்சிருக்கேன். பொண்டாட்டி பிள்ளைகளை கூட காப்பாத்த என் பெரிய பட்டங்கள் எல்லாம் எனக்கு உதவல பாத்தியா? தட்ஸ் பேட். ஒரு சிலருக்கு இது மாதிரி நிகழத்தான் செய்யுது. உலகத்தையே புரிஞ்சுக்க முடியல. நான் புறப்படுறேன் குரு. இந்தா, இது என் ஆபீஸ் விலாசம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு என் ஆபீஸ்ல வந்து பாரு. மீதி அங்க பேசிக்கலாம். சிஸ்டர், நான் வரேன். சரிங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? மனுஷனுக்கு மனுஷன் உதவலைனா மழை வருமா இந்த பூமியில? மறுநாள் அலுவலகம் வந்தான். மாலைக்குள் அவனுக்கு ஆர்டர் தயார் செய்யப்பட்டது. அடுத்த 10 நாட்களில் ராஜாவின் புத்தி கூர்மையில் ஒரு மாதிரி சொக்கி போய்விட்டான் குருச்சரன். கம்பெனி பற்றிய சகல தகவல்களையும் ராஜாவிற்கு தந்தான். அடிக்கடி ஆலோசனை நடத்தினான், செயல்படுத்தினான். வெற்றுத்தாளில் கையெழுத்தும் போட்டி செய்யப்படாத கையெழுத்திட்ட காசோலையும் தருமளவுக்கு ராஜாவை மிகவும் நெருங்கிவிட்டான். ராஜாவின் விசுவாசமும் நெகிழ வைக்கும்படிதான் இருந்தது. அடிக்கடி வீட்டுக்கு வர தொடங்கிவிட்டான். அவன் வந்தால் சகல மரியாதைகளையும் வழங்க வேண்டும் என்பது குருவின் உத்தரவு. மகிழ்ச்சியோடு செயல்பட்டாள் கமலா. இந்த நிலையில் ஒரு நாள் பிஸியான அலுவலக வேலையில் பதிவு தபாலில் பர்சனல் என்று சிவப்பு மையால் எழுதப்பட்ட கடிதம் குருவிற்கு வந்தது. பிரித்தான் அலட்சியமாக. அழிவு பாதையில் பாதம் பதித்திருக்கும் அன்பருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். நிமிர்ந்து உட்கார்ந்தான். நம்பிக்கை தும்பிக்கை போலத்தான். ஆனா நம் கையே நம் கண்களை காயப்படுத்த அனுமதிக்கலாமா? உன் கைகள் ராஜா, உன் கண்கள் கமலா. உறவுகள் தொடர்கதை. இனி உன் விருப்பம். ஆபத் பாந்தவன். கடிதத்தை மேஜையில் போட்டுவிட்டு கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டான் குரு. என்ன அர்த்தம் இந்த கடிதத்துக்கு? சற்றே கவிதை கலந்து எழுதப்பட்ட நாசுக்கான மிரட்டலா? ராஜா கமலாவை காயப்படுத்துறானா? என்ன அர்த்தம் இந்த வாக்கியத்துக்கு? இது ஒரு தேவையற்ற கடிதம். இதை பிடிச்சிட்டு நடக்க நினைக்கிறதுலாம் சரியா இருக்காது. ராஜாவோட வரவால இந்த நிறுவனத்துல சில முட்டாள்கள் பாதிக்கப்பட்டாங்க. பொறாமையில குளிச்சு வந்த வரிகளா? சட்டென அதை பொடி பொடியாக கிழித்து குப்பை தொட்டியில் வீசினான். மாலை வீட்டிற்கு புறப்பட்டான். முகம் கழுவி உடை மாற்றி ஹாலுக்கு வந்ததும் காஃபியோடு எதிர்பட்டாள் கமலா. ஏன் முகத்துல சோர்வு? முடியலையா? அதெல்லாம் ஒண்ணுல கமலா, வேலை அதிகம். உள்ளே போய் திரும்பிய கமலாவின் கையில் ஒரு பொட்டலம் இருந்தது. என்ன இது? மத்தியானம் ராஜா வந்தாரு. வீட்டுக்கு யாரோ நண்பர் ஒருத்தர் சிங்கப்பூர் சேலை கொண்டு வந்தாராம். உங்க நேரத்துக்கு இந்த பெப்பர் கலர் எடுப்பா இருக்குன்னு எடுத்துட்டு வந்தேன் சிஸ்டர்னு சொல்லி எனக்கு தந்தாரு. நல்லா இருக்க பாருங்க. அதை கையில் வாங்கி கொண்டான் குரு. ராஜா ஊருக்கு போறான் இல்லையா? அப்படிதான் சொன்னாரு. அப்ப அவன் மனைவிக்கு இதை கொண்டு போய் தரலாமே. நானும் இதை தாங்க சொன்னேன். அதுக்கு அவர், அவ கருப்பு, இது பொருந்தாதுன்னு சொல்லிட்டார். உறவுகள் தொடர்கதை. இனி உன் விருப்பம். கடித வரிகள் கண்ணுக்குள் ஆடியது.
கமலா சொல்லுங்க, பூவும் புடவையும் புருஷனை தவிர வேற யாராவது வாங்கி தரலாமா பெண்ணுக்கு? கமலா அதிர்ச்சியுடன் தன் கணவனை பார்த்தாள். குருச்சரன் ஆபீஸ் சென்று விட்டான். கமலா சமையல் வேலைகளை முடித்துவிட்டு பாதையில் இருந்த ஸ்வெட்டரை தொடர்ந்து பின்ன தொடங்கினாள். காலடி ஓசையில் நிமிர்ந்தாள். ராஜாதான். அவர் ஆபீஸ் போயாச்சே. தெரியும், நான் போகல, உடம்பு சரியில்லை எனக்கு. அப்படியா? அதனால இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட பிடிக்கல, இன்னும் சாப்பிடலன்னா. கமலா சட்டென தலையை உயர்த்தினாள். இவன் நமக்கு என்ன விரோதியா? அந்தரங்கமான விஷயத்த சொல்ற அளவுக்கு நம்புற அளவுக்கு ஒரு நல்ல நண்பன் தான். புடவை சங்கதியை அவர் ரசிக்கலைங்கிறக்காக இவனை பிடிக்கலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சாப்பிடுறீங்களா? நீங்க போட்டா சாப்பிடுறேன். வெறும் மிளகு ரசமும் சுட்டாப்பளமும் கொடுத்தா கூட போதும். வீட்டு சாப்பாடுக்கு நாக்கு ஏங்குது. இருங்க, 10 நிமிஷத்துல தயார் செஞ்சிடறேன். அடுத்த சில நிமிடங்களில் ஆவி பறக்கும் புதிய சமையல் சாப்பாட்டு மேஜையில் அவனுக்காக காத்திருந்தது. கை கழுவி விட்டு வந்து உட்கார்ந்தான். ரசித்து ருசித்து சாப்பிட தொடங்கினான். என்னங்க சொல்லுங்க, நேத்து நான் வாங்கிட்டு வந்த புடவைய கட்டிக்கலையா நீங்க? சட்டென முகம் மாறினாள் கமலா. ஏன் பதிலே வரல? மன்னிக்கணும், அது அவருக்கு பிடிக்கல. தடாலென பாதி சாப்பாட்டில் எழுந்து விட்டான் ராஜா. நீங்களும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நானும் அவரோ எதையுமே தப்பா எடுத்துக்கல, அதனால சொல்லவும் இல்ல. அவருக்கு ஒரு சென்டிமெண்ட், புடவைனா புருஷன் தான் வாங்கி தரணும்னு. நான் அவரோட உணர்ச்சிகளை மதிக்கணும் இல்லையா? அந்த புடவையை திரும்ப எடுத்துட்டு போயிருங்க. அதிர்ச்சி தடவிய முகத்தோடு அப்படியே நின்றான் ராஜா. சாப்பிடுங்க. வேணாங்க, வயிறு ரொம்பி போச்சு. சட்டென கையை கழுவி விட்டு உடனே புறப்பட்டு விட்டான். அந்த சேலையை கொடுங்க. வந்து கொடுங்க. எடுத்து வந்து தந்தாள். வெளியே வந்து பைக்கை ஏக்கினான். புள்ளியானான். கமலாவுக்கு மனது சங்கடப்பட்டது. ஒரு நல்ல மனுஷன் அவசரப்பட்டு புண்ணாக்கிட்டோமோ? அலுவலகம் வந்து தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான். ராஜா 10 நிமிடங்களில் தன் உதவியாளரை அழைத்து அந்த பொட்டலத்தை கொடுத்தான். எம்டி கிட்ட கொடுத்துரு. முக்கிய கோப்புகளை பார்த்துவிட்டு விரல்களை சொடுக்கெடுத்தபடி குருச்சரன் சாய்ந்து உட்கார்ந்தான். இதை ஈட்டி கொடுக்க சொன்னாரு. என்ன இது? தெரியல சார். உதவியாளர் போய்விட குரு பிரித்தான். புடவை கூடவே கடிதம். கமலா நேத்து காமிச்ச புடவைல இது. கடிதத்தை அவசரமாக பிரித்தான் குரு. டியர் குருச்சரன், இத்துடன் எனது ராஜினாமா கடிதம் இணைக்கப்பட்டுள்ளது. அன்பு தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது இணைந்து நிற்பது இயலாத காரியம். இந்த சேலை கந்தலை கட்டும் ஒரு ஏழை பெண்ணை சென்றடையட்டும். என்றும் உன்னை மறக்க மாட்டேன். சடாரென எழுந்து விட்டான் குரு. அவசரமாக தன் கேபினை விட்டு வெளியே வந்தான். அந்த நேரம் ராஜா வெளிப்பட, ராஜா நில்ல. சார் உள்ள போ. அடிக்குரலில் குரு சீர ராஜா கட்டுப்பட்டான். அவன் கேபினுக்குள் நுழைந்து கதவை தாளிட்ட குரு டெலிபோனை எடுத்து, தொல்ல வேணாம், அடுத்து அழைக்கிற வரைக்கும் என்று சொல்லிவிட்டு ராஜாவை பார்த்தான். சொல்லு, நீ ராஜினாமா செய்யும்படியா? அப்படி என்ன நடந்தது? கமலா உன் மனசை காயப்படுத்தினாளா? அவங்களை ஏன் குரு குறை சொல்லணும்? அம்பு அவங்க. அனுப்புனது யார் குரு? ஓ, புடவை விவகாரத்தை சொல்லிட்டாளா? உன்னை நம்பி வெத்தத்தால கையெழுத்து போடுறேனா? பவர் ஆஃப் அட்டானி தந்து செக்ல கையெழுத்து போடுற உரிமை தந்தது ஏன் ராஜா? என் நாணயத்துல நீ வச்ச நம்பிக்கை அது. அப்புறம் ஆனா நடத்தைய சந்தேகிச்சிட்டிய குரு. ராஜா, குரு அலறிவிட்டான். நோ குரு, இந்த கூச்சல் பொய் வேஷம். இப்ப நீ போட்டுட்டு இருக்கிறது முகமூடி. நானும் கல்யாணமானவன் குரு, 2 குழந்தைகளுக்கு தகப்பேன். நான் உன்ன எதுவும் சொல்லலதான். சொன்னாதானா குரு? அமெரிக்கா பல்கலைக்கழகத்துல படிச்சு பட்டம் வாங்கினாலும் அன்பை மறக்கணும்னு அவசியமா குரு? மனசையும் படிக்க தெரியும் எனக்கு. உன் மனைவிய நல்ல ஒரு தோழியா நான் நினைச்சேன். ஆனா என்ன நீ நம்பல. வெல், நான் புறப்படுறேன், என்ன அனுமதி. குருச்சரன் கண்களில் கண்ணீரோடு ராஜாவை பார்த்தான். சாரி ராஜா, என்ன மன்னிச்சிடு. எதுக்கு? நான் தடிக்கு விழுந்ததுக்கு. குரு, நான் நிஜத்தை சொல்லிடுறேன் ராஜா. உன்னையும் கமலாவையும் நினைச்சு தவறான முறையில ஒரு மொட்டை கடிதாசி எனக்கு வந்தது. நான் தொடக்கத்துல நம்பலதான். ஆனா என்னோட பொசசிவ் குணம், கமலா மேல நான் செலுத்துற அதிகப்படியான அன்பு எல்லாமே என்ன தடுமாற வச்சிருச்சு ராஜா. நான் உன்னை சந்தேகப்பட்டது பாதகம்தான், என்ன மன்னிச்சிடு. சட்டென ராஜாவின் கைகளை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான் குரு. குரு, எதுவும் பேசாத. உன் ராஜினாமா கடிதத்தை நான் கிழிச்சு போட்டுறேன். சாயங்காலம் இந்த புடவையோடு நீ என் வீட்டுக்கு வர்ற. சாரி, நம்ம வீட்டுக்கு வர. ராஜா கலக்கத்தை விலக்கி சின்னதாக சிரித்தான். மாலை ராஜாவோடுதான் குரு உள்ளே நுழைந்தான். எல்லா விவரங்களையும் கமலாவிடம் சொன்னான். நான் அப்பவே இவரை பத்தி தவறா நினைக்கல. ஆனா நீங்க நினைச்சப்ப நான் கட்டுப்படாம என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ராத்திரி ராஜா நம்ம கூட தான் சாப்பிட போறான். இப்பவும் மிளகுரசம் தானா? குறும்பாக கேட்டாள் கமலா. ராஜா சிரித்தான். சாப்பாடு முடிந்தது. குரு, சொல்லு ராஜா. நீ எனக்கு நல்ல உத்தியோகமும் தந்து ஓரளவு நானும் செட்டில் ஆயாச்சு. குடும்பத்தை இனி கூட்டிட்டு வந்துடலான்னு பாக்குறேன். செய்ய நல்ல வீடா பாத்துடலாம். குழந்தைகளையும் நல்ல பள்ளிக்கூடத்துல பார்த்து சேர்க்கணும். வெகு நேரம் பேசிவிட்டு ராஜா போய்விட்டான். மறுநாள் அலுவலகம் வந்தபோது குருச்சரனுக்கு அந்த செய்தி காத்திருந்தது. உற்சாகமாக ராஜாவை அழைத்தான்.
என்ன குரு, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒண்ணு எனக்கு கிடைச்சிருச்சு ராஜா. என்ன அது? லண்டன்ல ஒரு அசைன்மெண்ட், 6 மாச பயிற்சி. அதை முடிச்சிட்டு வந்துட்டா நம்ம கம்பெனியை எவரெஸ்ட்ல கொண்டு போய் நிறுத்திடலாம். ஹே, கங்க்ராட்ஸ். நான் உடனே புறப்படணும் ராஜா. அது சரி, இங்க பொறுப்புகள் எல்லாம் இருக்கே, என்ன செய்ய போற? கேள்வி வேறையா? நீ எதுக்கு இருக்க இங்க? குரு, இது குருவி தலையில பணங்காய். 6 மாசத்துக்கு கம்பெனி முழுக்க நான் நிர்வகிக்கணுமா? உன்னை தவிர வேற ஒரு திறமைசாலி யாருப்பா இங்க? நான் புறப்பட 4 நாள் ஆகும். அதுக்குள்ள சகலமும் உனக்கு சொல்லிட்டு போயிடுறேன். எல்லா உரிமைகளையும் உனக்கு தந்துட்டு போறேன். கம்பெனி, கமலா ரெண்டுமே உன் பொறுப்புலதான். கமலா? அவங்கள கூட்டிட்டு போக கூடாதா நீ? போலாண்டா. நான் என்ன தேனிலவக்கா போறேன்? பயிற்சிக்கு ராஜா. கமலா எதுக்கு? 6 மாசம் 6 நிமிடங்களா ஓடி போகாதா? பதில் எதிர்பாராமல் மளமளவென செயல்பட தொடங்கிவிட்டான் குருச்சரன். கமலா முதலில் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. கூச்சலிட்டாள். பயிற்சி வேண்டாம் என்றாள். அவளை சரிப்படுத்த ஒரு முழு நாள் வேண்டியிருந்தது குருவுக்கு. கவலைப்படாத, ராஜாவோட குடும்பத்தை உடனடியா வரவழைக்கலாம். நம்ம வீட்டிலேயே தங்கட்டும். வாரத்துல ஒரு நாள் உன்னை காண்டாக்ட் பண்றேன். ஒரு வழியாக சம்மதித்தாள். கம்பெனி சம்பந்தப்பட்ட சகல கோப்புகளையும், காசோலை புத்தகங்கள், ஷேர் சர்டிபிகேட்ஸ் என அனைத்தையும் ஒப்படைத்தான் ராஜாவிடம். குரு புறப்படும் நாள் வந்துவிட்டது. கமலா அழுது கொண்டே இருந்தாள். நான் போகாம இருந்துட்டுமா? இப்படி நீ அழுதா எனக்கு எப்படி இருக்கும் மனசு? நீங்க போயிட்டு வாங்க. உங்களை விட்டு ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சிருந்தது இல்லையே. சமாளிச்சுக்கடா, நம்ம நன்மைக்கு தானே எல்லாமே. ஏறத்தாழ தயாராகிவிட்டான் குரு. பம்பாயில் ஒரு நாள் வேலை இருந்தது. அது முடிந்ததும் அங்கிருந்து லண்டன். நான் பாம்பே வரட்டுமா குரு? எதுக்கு ராஜா? இனிமே நீங்க கட்டாயம் இருந்தாகணும். கமலா விமான நிலையத்துக்கு வரவில்லை. ராஜா மட்டும் குருவை வழி அனுப்பி வைத்துவிட்டு திரும்பினான். நாளைக்கு என் குடும்பம் வந்துரும். அப்புறமா உங்களுக்கு தனிமை தெரியாது. இன்னைக்கு வேணா நான் இங்கே இருக்கட்டுமா? சரி என்று தலையசைத்தாள் கமலா. அவனுக்கென ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தாள். இரவு சாப்பாடு முடிந்ததும், நீங்க போய் படுங்க கமலா, டயர்டா இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஃபைல்ஸ் பார்க்கணும். கமலா தன் அறைக்குள் நுழைந்து படுக்கையில் சரிந்தாள். அயற்சியாக இருந்தது. உறக்கம் வரவில்லை. வெகு நேரம். எப்போது உறங்கி போனாலோ தெரியவில்லை. திடீரென விழிப்பு வந்தபோது வெளியே மழை பெய்யும் ஓசை கேட்டது. அவ்வப்போது மின்னல் ஜன்னல் வழியாக தன்னை அறிவித்துக் கொண்டிருந்தது. தொண்டை காய்ந்து போக தண்ணீர் பருகலாம் என்று எழுந்தாள். செம்பில் எடுத்து வைக்கவில்லை என்பது அப்போதுதான் நினைவுக்கு வர பக்கத்து அறையில் ஃப்ரிட்ஜ். கதவை திறந்து வெளிப்பட்டாள். சற்று தள்ளி இருந்த ராஜா இருந்த அறையில் விளக்கை எரிந்து கொண்டிருந்தது. நேரம் நள்ளிரவுக்கு மேல் ஆகியிருக்குமே, இன்னமுமா அலுவலக வேலை? பாவம் ராஜா, எத்தனை வித்தியாசமான மனிதர், உன்னதமான நண்பர். தண்ணீரை குடித்துவிட்டு வெளிப்பட்டாள். தேநீர் எதுவும் போட்டு தரலாமா? இதெல்லாம் ஒரு சிநேகம் தானே. உள்ளே போய் தேநீர் தயார் செய்ய தொடங்கினாள். 5 நிமிடத்தில் ஆவி பறக்கும் தேநீரை கோப்பையில் நிரப்பிக் கொண்டு ராஜா இருந்த அறை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அறையை அவள் சமீபிக்கும் நேரம் உள்ளே பேச்சு குரல் கேட்டது. ராஜாவின் குரல் தவிர மற்றொரு கரகரப்பான ஆண் குரல். வேற யாரு உள்ள? ச்சே, என்ன பிரம எனக்கு. வேற யார் இங்க வர முடியும்? கதவை நெருங்கி விரல்களை மடக்கி தட்டப்போன நிமிடம், போதும்பா, 2 லாட்ஜ் போட்டாச்சு, இனிமே தாங்க மாட்டேன். ரொம்ப நேரமா விளக்கு வேற எரியுது. அந்த பொண்ணு முழிச்சுக்க போறா. இது மற்றொரு குரல். அவ முழிச்சுக்க மாட்டா. குளறியது ராஜாவின் குரல். ஏன்? அவ குடிச்ச பால்ல மயக்க மருந்து ஸ்லோ பாய்சனும் கலந்திருக்கேன். ஸ்லோ பாய்சனா? சரியா 1 மண்டலம், 42 நாள். மெல்ல மெல்ல அந்த விஷம் அவ உடம்பு முழுக்க பரவி அவளை யமன் கையில ஒப்படைச்சிடும். எப்படி? அதிர்ந்து போனாள் கமலா. தன் அறைக்கு அவசரமாக ஓடினாள். அவள் இரவில் குடிக்க மறந்து போன பால் தலையில் ஏடு சுமந்து லேசாக நிறம் தப்பி அங்கேயே இருக்க ஒரு மின்னல் வெட்டி பாலின் மேல் வெளிச்சம் விழுந்தது. கடவுளே, ராஜா ஒரு அயோக்கியனா? அவரும் இங்க இல்லையே, இப்ப என்ன செய்யறது? வெளியே இடி இடிக்க நெஞ்சுக்குள் எரிமலை வெடித்து சிதற நிலை குடைந்து நின்றாள் கமலா. வாயில் கவ்விய பைப்போடு கீழத்தட்டில் சன்னமாக புகையை கசிய விட்டபடி கூண்டில் அடைபட்ட புலி போல் நிலை கொள்ளாமல் நடக்கத் தொடங்கினார் துவாரகநாத். மின்சார குருவி இருமுறை கூவ, கமேன். டாக்டர் சௌத்ரி உள்ளே நுழைந்தார். வாங்க சௌத்ரி. அவசர அழைப்புக்கு காரணம் என்ன? உட்காருங்க. அவருக்கு இருக்கையை காண்பித்துவிட்டு கோப்பையில் மிச்சமிருந்த ஜானி வாக்கரை தன் வாயில் கவிழ்த்துக் கொண்டார் துவாரகநாத். அவர் விரல்கள் நடுங்குவதை சௌத்ரி கவனித்தார். எழுந்து வந்து தோளை தொட்டார். என்னாச்சு? அவ சவால் விடுறா. உங்க மருமகளா? நோ, அப்படி சொல்லாதீங்க. அவ என்னோட வைரஸ், சத்ரு, விரோதி, எல்லாமே. நான் இன்னைக்கு சொன்னப்ப வெள்ளம் கொடுத்து கொல்ல போறதா சொன்னீங்க. வெள்ளமும் அவளை கொல்லலையா? யாத்திரத்தை கிளறாதீங்க டாக்டர். துவாரகநாத் இறைந்து கத்தினார். பிளீஸ் காம் டவுன். என் கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? என்ன கேட்க போறீங்க? மிதுன் இந்த பொண்ணை நேசிக்கிறதா சொன்னதும் சம்மதிச்சது நீங்க தானே? ஆமா.
கல்யாணத்துக்கு முன்னால இந்த பெண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என் பிள்ளை விருப்பத்தை மறுக்க நான் விரும்பல. நைஸ். மிதுனை இந்த பொண்ணே கொண்டு இருக்கலான்னு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. எப்படி? மிதுன் மரணத்துக்கு அப்புறம் சென்னை திரும்பின பின்னால நிஜமான சோக தீபிகா கிட்ட இல்ல. அவ வரவழைச்சுக்கிட்ட நடிப்பு. தட் இஸ் ஷுவர். அதனால இவளே கொண்டு இருக்கலான்னு முடிவுக்கு வந்தாச்சா? அது மட்டும் காரணம் இல்ல. அவளோட பார்வையும் நடவடிக்கையும் சரியில்லை. மர்மமான பொண்ணா இருக்கா தீபிகா. எதையோ இலக்கு வச்சு உள்ள நுழைஞ்சிருக்கா. குட். அப்ப ஏன் பொறுப்புகள் அவள்கிட்ட ஒப்படைச்சீங்க? அவ இலக்கு வச்சது சொத்துக்களையான்னு தெரிஞ்சுக்க நோட்டம் பார்த்தேன். தெரிஞ்சுதா? இல்ல. ஆனா செங்கோடன் வழியில அவ குறுக்கிடுறா. அவுட் ஹவுஸ்குள்ள நுழைய முயற்சி எடுக்கிறா. நான் மிரட்டினப்ப துவாரகநாத்தின் குரலில் கோபம் கொப்பளித்தது. மிரட்டினப்ப? என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா டாக்டர். எதிர் சவால் விடுறா. போக போக பாருன்னு கட்டவரல உயர்த்திட்டா. சோ அவ உங்க எதிரி. உள்நோக்கத்தோட இங்க வந்திருக்கா. மிதுனை கொலை செஞ்சிருக்கா. இதுதானே உங்க குற்றச்சாட்டு? சரி, இதுல நான் எங்க வரேன்? தீபிகாவை தீர்த்து கட்டணும் உடனே. அவளோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு அவசியம் இல்ல. நான் கவலைப்படுறேன். நீங்களா? கேவலம் ஒரு பொண்ணுக்காக நீங்க பயப்படணும்? நோ டாக்டர், உங்களுக்கு இன்னும் சரியா புரியல. அவ என் குடும்பத்தை அழிக்க வந்த மரப்பிசாசு. என் கண்மணி மிதுனா அநியாயமா சாகடிச்சிட்டா. சொல்லும் போது குரல் உடைந்து அழுகை எட்டி பார்த்தது. அது நடந்து முடிஞ்ச கதை இல்ல. நசுங்கி போன என் மனசோட ஓலம். புத்திர சோகத்தை தாழ முடியல என்னால. முதுக குழுங்க அழத் தொடங்கினார் துவாரகநாத். சௌத்ரி மௌனமாக இருந்தார். அவர் அழுது முடியட்டும் என்று காத்திருந்தார். சிவந்த கண்களோடு நிமிர்ந்த துவாரகநாத், டாக்டர், என் இன்னொரு பிள்ளைய நான் இழக்க கூடாது. யூ மீன் மயூர்? புரியல. அந்த சாகசக்காரி மயூரை தம் வளையல வீழ்த்தியாச்சு. தாய் வேஷம் போட்டு அவனை தம் பிடியில கொண்டு வந்தாச்சு. அந்த தைரியத்துல கட்ட விரல உயர்த்துறா. என் மயூருக்கு ஆபத்து நெருங்குது சௌத்ரி. அப்படியா சொல்றீங்க? அது அவ நோக்கமா இருந்தா வேற எதுன்னு பார்க்க வேண்டாமா துவாரகா? நோ. வேற பார்க்க ஆசைப்பட்டு மயூரை இழக்க நான் தயாரா இல்ல. உடனே அவளை தீர்த்து கட்டணும். அதுக்காகத்தான் இப்ப உங்களை நான் வர சொன்னேன். முடிவே செஞ்சாச்சா? அதுல மாற்றமில்ல டாக்டர். சரி, எந்த விதத்துல தீபிகாவை தீர்த்து கட்டணும்? ரொம்பவும் நேர்த்தியா அது நடக்கணும். யாருக்கும், குறிப்பா மயூருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. இந்த மரணம் இயல்பான மரணமா இருக்கணும். அது எப்படி? அதுக்குத்தான் நீங்க வழி சொல்லணும் டாக்டர். அதுவும் உடனே சொல்லணும். அவசரப்படக்கூடாது துவாரகா. நீங்க சொல்ற முறையில தீபிகாவை தீர்த்து கட்டுறது அத்தனை சுலபம் இல்ல. நிறைய யோசிக்கணும். ஆனா உடனே நடக்கணும் டாக்டர். துவாரகநாத்தின் குரலில் வெறி இருந்தது. சௌத்ரி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தார். வெகு நிதானத்துடன் எழுந்து ஜன்னல் பக்கமாக நடந்தார். ஜன்னலோரம் நின்று கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தார். இளமாலை நேரப் பொழுது. லேசாக மழை மூட்டத்துடன் மழை வரட்டுமா என்ற அனுமதி கேட்டு பூமியை பார்க்க இருள் சூழத் தொடங்கியிருந்தது. தூரத்தில் ஒற்றை விளக்கை அணிந்து கொண்டு அவுட் ஹவுஸ் நின்றது. சடாரென திரும்பினார் சௌத்ரி. ஏன் துவாரகா, இப்படி செஞ்சா என்ன? சொல்லு. தீபிகா அவுட் ஹவுஸ பார்க்க துடிக்கிறா இல்லையா? ஆமா. அங்க அனுப்பினா விளையாடுறியா சௌத்ரி? அவ ஆசையும் நிறைவேறும், நம்ம திட்டமும் முடியும். ஒரே கல்லுல 2 மாங்கா. புரியல. அவுட் ஹவுஸ்க்கு போறது யார் யாரு? நீ, நான், செங்கோட. மிதுனோட பைத்தியக்காரத்தை அங்க இருக்கிறதா உலகமே சொல்லுது இல்லையா? ஆமா. சோ யாருக்குமே அங்க போக அனுமதி இல்ல. இல்ல. அங்க வச்சு தீபிகாவை சுலபமா தீர்த்து கட்டலாமே. கட்டிட்டு இன்னுமா புரியல உனக்கு? புரியல. பைத்தியத்தோட பிடியில மாட்டிட்டு பயத்திலே செத்துட்டா தீபிகான்னு கதை சொல்லு. நான் தடுத்ததும் கேட்காம ஆர்வத்தோட எனக்கு தெரியாம போயிட்டா தீபிகான்னு அழு. கார்டியாக் ஹெமரேஜ்னு மெடிக்கலா புழுகிறேனா? எப்படி? கண்களை விரித்தார் துவாரகநாத். இது நல்லாதான் இருக்கு. ஆனா தீபிகா உள்ள போனா உன் குழப்பம் எனக்கு புரியுது துவாரகா. அவ வெளியே வந்தாதானே பிரச்சனை, வரப்போறது இல்லையே. சரி, அங்க வச்சு எப்படி தீர்த்து கட்டுறது? அதுக்கு நமக்கு செங்கோட உதவி வேணும். செங்கோட நம்பகமான ஆள் தானே? நிச்சயமா. இப்படி வா, உன் காதை கொண்டா. துவாரகநாத் காதை கொடுக்க சௌத்ரியின் மாஸ்டர் பிளான் செவி வழி புக புக துவாரகநாத்தின் முகம் தாமரையானது. சரி சௌத்ரி, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். செங்கோடனை கூப்பிட்டு உடனே இதை சொல்றேன். எப்ப? நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு செங்கோட அவுட் ஹவுஸ்க்கு சாப்பாடு கொண்டு போவான். அப்ப தொடங்கும் நம்ம திட்டம். சௌத்ரி கட்டை விரலை உயர்த்தி காட்டினார். துவாரகநாத்தின் இதழ் கடையோரும் இழிப்பொன்று எட்டி பார்த்தது விகாரமாக. முக்கியமான ஒரு ஃபைலை வைத்துக் கொண்டு மயூருடன் விவாதித்துக் கொண்டிருந்தாள் தீபிகா. அண்ணி, சட்டென நிமிர்ந்து பார்த்தாள் தீபிகா. என்ன தம்பி? எனக்கு ஆச்சரியமா இருக்கு அண்ணி. எதுக்கு? உங்களை நினைச்சா. ஏன்? எத்தனை பெரிய துக்கம் தாலி துக்கம். அதை தாங்கிட்டு எப்படி அண்ணி உங்களால இத்தனை சுறுசுறுப்பா இயங்க முடியுது? இப்ப இயங்குறது நான் இல்ல தம்பி, உருவம் தான் என் உருவம். உள்ள இருக்கிறது உங்க அண்ணன் தான். மயூர் கண்கள் கலங்க அவளை பார்த்தான்.
அண்ணி சொல்லுப்பா. நான் இப்பெல்லாம் கோவிலுக்கு போறதில்ல. ஏன் தெரியுமா? மயூர், தெய்வம் தான் என் கூடவே இருக்கே தினமும். உங்களைத்தான் நீ சொல்றேன். தீபிகா தாக்கப்பட்ட தினசில் அவனை பார்த்தாள். தம்பி, நான் உன்னை கேட்டா உன்னால அதை நிறைவேற்ற முடியுமா? சொல்லுங்க நீ. உங்க வாக்கு தெய்வ வாக்கு. எனக்கு என்ன செய்யணும்னா என்ன நீ பார்க்க வேணாம், என்னோட நீ பேச வேண்டாம். அண்ணி, இதென்ன தண்டனை? அலறிவிட்டான் மயூர். இல்ல, நான் நீ நினைக்கிற அளவுக்கு தகுதியான பெண் இல்ல. புரியல. என் மேல ஆசை வச்ச உங்க அண்ணன் உயிர் வாழல. பாசம் வச்சு நீ நாசமா போக வேண்டாம். நான் துக்கிரி, தோஷி. என்னை விட்டு விலகிடு மயூர், பிளீஸ். இல்ல நீ, இதை நான் ஒப்புக்க மாட்டேன். நீங்க பேசுறது வெறுப்புல, விரக்தியில இல்ல மயூர், வேதனையில. மனசுல பூட்டி வச்ச பல நிஜங்களை என்னால பேச முடியல. அதுவும் உன்கிட்ட சொல்ல முடியல என்னால. ஏன், நான் உங்க பிள்ளைன்னு சொன்னது யாரு? நான் தான். அது நிஜம்னா சொல்லுங்க என்கிட்ட. ஐயோ மயூர், வேண்டாம்ப்பா. உங்களை நான் விட போறதில்ல. தீபிகா கண்கள் சிவக்க அவனை ஏறிட்டார். உங்க அண்ணனை கொன்னதே நான் தான். அண்ணி, குபீரென எழுந்து விட்டான் மயூர். அப்படி சொல்றது யார் தெரியுமா? மாமா. ஆமா மயூர், உங்க அப்பா அப்படித்தான் நம்புறாரு. டேடியா? உங்களையா? என்னாலேயே நம்ப முடியல மயூர். ஆனா நிஜம் அதுதான். அது மட்டும் இல்ல, வேற என்ன நீ? அவர் சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கர மர்மம் அவுட் ஹவுஸ்ல இருக்கு. அங்க இருக்கிறது உங்க அத்தை இல்ல. தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்ச என்ன செங்கோட அனுமதிக்கல. வேற என்ன அவுட் ஹவுஸ்ல? தெரியல. இன்னொரு உண்மைய கசப்பண்ணி விழுங்கணும் மயூர். என்னது நீ? அவமானம் தாழாமத்தான் உங்க அண்ணன் ஏரியில விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. காரணம் அந்த அவுட் ஹவுஸ். மயூர் தலையை இரு கைகளாலும் அழுத்தி பிடித்துக் கொண்டான். கேள்வியே கேட்காம தன்னையே இழந்தவர் மிதுன். நீ அப்படி ஆகணுமா தம்பி? இல்ல, அழுத்தி சொன்னான் மயூர். அப்புறம் நான் இன்னைக்கு ராத்திரியே அவுட் ஹவுஸ் போறேன். நிஜத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஆவேசமாக சிதறியது குரல். அது அத்தனை சுலபம் இல்ல மயூர். உன்னை தடுக்க உங்க அப்பாவுக்கு 1000 வழி இருக்கு. அதனால நான் சொல்றபடி கேட்டு நடந்தா உன்னால சுலபமா அவுட் ஹவுஸ் அடைய முடியும் மயூர். எப்படி நீ? ராத்திரி 8 மணிக்கு செங்கோட அவுட் ஹவுஸ்க்கு சாப்பாடு கொண்டு போவான். சரி, கிட்டவா, சுவருக்கு கூட காது இருக்கீங்க. அவன் காதோடு சொல்லிக் கொண்டே வந்தாள். மயூர் தலையை அசைக்காமல் கவனமாக கேட்க தொடங்கினான். சரிதானே? சரி அண்ணி, நீ புறப்படு. மயூர் விலகியதும் மெல்ல சிரிக்க தொடங்கிய தீபிகா அடுத்த நொடி அந்த அறையே அதிரும் வண்ணம் வாய்விட்டு சிரித்தாள். அவள் விட்ட பெருமூச்சில் கருநாகத்தின் சீற்றம் இருந்தது. இரவு 7:30 மணி. மின்சார குருவி கூக்குரலிட புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு நிமிர்ந்தாள் தீபிகா. மெல்ல நடந்து சென்று கதவை திறந்தாள். வெளியே துவாரகநாத். நான் உள்ள வரலாமா தீபிகா? வாங்க. அவளை தொடர்ந்து அவள் அறைக்குள் நடந்த துவாரகநாத் ஒரு சோஃபாவை தேர்ந்தெடுத்தார். அவரே பேசட்டும் என்று தீபிகா மௌனமாக நின்றாள். என்ன மன்னிச்சிடுமா. எதுக்கு? நான் உன்கிட்ட கீழ்த்தரமா நடந்துகிட்டதுக்கு. புரியல. என் மிதுன் பிரிவை என்னால தாங்க முடியல தீபிகா. தினம் தினம் மரணம் எனக்கு. அவனை மார்ல போட்டு வளர்த்தேனா அவனை முழுசா இழந்துட்டோன்னு புரிஞ்சப்ப என்கிட்ட இருந்த மனுஷ குணம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே வந்தது. அவன் மரணத்துக்கு காரணம் நீதான்னு உளர்ன. உன்கிட்ட சவால் விட்ட. செங்கோடன் விவகாரத்துல தலையிட்டப்ப தாறுமாறா பேசினேன். நிறுத்திவிட்டு சடாரென எழுந்தாள். அவளை நெருங்கி சட்டென கைகளை பிடித்துக் கொண்டார். இத உன் காலா நினைச்சுக்கிறேன். என்ன மன்னிப்பியாமா? மாமா, என்ன இது? பதறி போய் கைகளை சட்டென உதறினாள். துவாரகநாத் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார். நான் பாவிமா. மறுநாளே மஞ்சள் குங்குமத்தை இழந்த ஒரு உத்தமமான பெண்ணை காயப்படுத்திட்டேன். என் மயூர் புரிஞ்சுக்கிட்ட அளவு உன்னை நான் ஏமா புரிஞ்சுக்கல? விடுங்க மாமா. எப்படிமா விட முடியும்? எவ்வளவு கேவலமானவனா? என்ன நீங்களுமே மன்னிக்கணும் மாமா. எதுக்குமா? நானும் உங்களை எதிர்த்து சவால் விடலையா? நீ குழந்தம்மா, இல ரத்தம். நான் உன்னை ஒரு மனுஷனு கூட மதிக்காம பேசினப்ப உனக்கே சொந்தமான தன்மானம் தலை தூக்கி இருக்கு. பேசிட்ட. இதுல தப்பென்ன? மிதுன் கூட கம்பெனி சூட்சுமங்கள் சகலமும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அதை ஆளக்கூடிய வல்லம படைச்ச உன்ன போய் நானு. விடுங்க மாமா, நடந்தது ஒரு விபத்தா இருக்கட்டுமே, மறந்தல்லாத. என்னால முடியலம்மா. நான் தீபிகா இல்ல, உங்க மிதுன். போதுமா? போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. அவர் எழுந்தார். 4 அடி நடந்தார். மெல்ல திரும்பினார். அம்மாடி. என்ன மாமா? இன்னைக்கு செங்கோடனுக்கு பதிலா நீ சாப்பாடு கொண்டு போறியா அத்தைக்கு? நீங்க தான். தடுத்தேன்தா. பாழா போன என் தங்கைய, பைத்தியம் முத்தி போன அந்த பாவி மகளை யாரும் பார்க்க வேண்டான்னு தடுத்தேன்தா. எத்தனை நாள்மா நானும் அவளை கட்டிக்கிட்டு காக்க முடியும்? நானே சாகர வயசு. இனி இந்த வீட்டுக்கு நீதானே எஜமானி. நீ அவளை பார்த்தா தப்பில்லம்மா. மாமா. ஆமாமா, அந்த அவுட் ஹவுஸ் பிரச்சனை தான் ஆரம்பம் தொட்டே நமக்குள்ள ஒரு மோதலை உருவாக்கிட்டே வருது. என் பிள்ளைகள் அதை பற்றி சட்டை பண்ணல. அதனால நான் பிழைச்சேன். அது மட்டும் இல்லம்மா. சொல்லுங்க மாமா. என் தங்க சம்பந்தமான இன்னொரு ரகசியமும் உண்டு. அதை யார்கிட்டயாவது நான் சொல்லியே ஆகணும். பொருத்தமான நபர் நீதான் தீபிகா.
என்ன மாமா அது? இன்னைக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போ, அத்தைய பாத்துட்டு வா. நாளைக்கு நான் சொல்றேன் உனக்கு. மணி 8 போகுது, புறப்படுறியாமா? சரிம்மா, செங்கோடன் உனக்காக காத்திருப்பான். அவர் போய்விட்டார். கதவை சாத்திக் கொண்டாள் தீபிகா. அதே நேரம் சௌத்ரி இருந்த அறைக்குள் நுழைந்த துவாரகநாத் தன் கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டார். என்ன துவாரகா, பயங்கர சென்டிமெண்டாச்சா? துவாரகநாத் குபீரென சிரித்தார். ஏன்பா? எனக்கு பிரமாதமா நடிக்க வருது சௌத்ரி. பொண்ணு அசந்துட்டா, அப்பட்டமா நம்பிட்டா. ஏறத்தாழ அழ வச்சுட்டேன் அவளை. சரி, அடுத்தது என்ன? பெல் அடித்தார். அந்த நிமிடத்தின் முடிவில் செங்கோடன் ஒரு மலை போல் வந்து நின்றான். நீ என்ன செய்யற செங்கோடா? சாப்பாட தயாரா எடுத்து வை. நீ போக வேணாம். தீபிகா கிட்ட இருந்து அழைப்பு வரும். அவளே கீழே வருவா. சாப்பாட்டை அவகிட்ட ஒப்படைச்சிடு. அவ அதை எடுத்துட்டு புறப்பட்டதும் இங்கிருந்து இன்டர்காம்ல அவுட் ஹவுஸ்க்கு எங்களுக்கு தகவல் கொடு. நாங்க 2 பேரும் அங்கதான் இருப்போம். அப்பன்னா நீ வர வேணாம். தகவல் தந்ததும் உன் வேலை முடிஞ்சது, சரியா? சரிங்க, போ. அவன் போனதும், என்ன துவாரகா, இவன் வேணாமா? வேண்டாம் சௌத்ரி. பின்ன யார் அவளை தீத்து கட்டுறது? நான் தான். சொல்லும் போது துவாரகநாத்தின் குரலில் மிதமிஞ்சிய உணர்ச்சி தடவப்பட்டிருந்தது. நீயா? துவாரகநாத் பீரோவை திறந்து உள்லாக்கரிலிருந்து அந்த தோல் பையை வெளியே எடுத்தார். அதன் ஜிப்பை திறந்து உள்ளே கையை விட்டு எடுக்க ஒரு சாதனம் வெளியே வந்தது. துவாரகா, இது லேசர் கன். இது நான் அயல் நாட்டிலிருந்து வரவழைச்ச விசேஷ கருவி. இது ஓசை வராம மௌனமாகவே பேசும் அற்புதம். நெருங்கி பார்த்தார் சௌத்ரி. கையடக்கமாக இருந்த அதன் முதுகில் எலக்ட்ரானிக் மாயங்கள், துல்லியமான எண்களின் அணிவகுப்பு. சொல்லு, நமக்கு தாமதிக்க சமயம் இல்ல. தீபிகா உள்ள நுழைஞ்ச வினாடியில இது வாயை திறக்கும். அவ இதயத்துல லேசர் லேசா போய் தொட்ட நிமிடம் ரத்தம் இல்லாம, கூச்சல் இல்லாம நொடியில உயிர் பிரியும். காரணம், பைத்தியத்தை பார்த்த அதிர்ச்சியில நின்ன மாதிரிதான் புலப்படும். எப்படி சௌத்ரி? சௌத்ரி இமைக்க மறந்தார். ஏன் துவாரகா? சொல்லு. கொசுவடிக்க கோடாலி வேணுமா? இல்ல சௌத்ரி, தீபிகா கொசுவும் இல்ல, வாயில்ல பசுவும் இல்ல. அவளோட ஆக்கிரமிப்பு உனக்கு புரியல. நான் தாமதிக்கிற ஒவ்வொரு மைக்ரோ வினாடிகளும் அவ ராட்சசத்தனமா வளர்ந்துட்டு வரா. அவ யாரு, எந்த நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கா என்னன்னு எனக்கு இன்னும் ஒன்னும் பிடிபடல. என் மிதுனுக்கு விஸ்தாரமா ஒரு வலை விரிச்சு அதன் மூலம் இங்க நுழைஞ்சிருக்கா. இப்ப மயூர். சரி, சாகடிச்சுட்டா அவளை பத்தின நிஜமும் செத்துறாதா? இல்ல, அப்படி நான் நினைக்கல. நீ நினைக்கிற மாதிரி உயிரோட அவளை விரட்டி பிடிக்க முடியாது. இதை தவிர வேற வழி இல்ல. சௌத்ரி எழுந்து கொண்டார். சரி, புறப்படலாம் சௌத்ரி. அவ புறப்பட நேரம் நெருங்கியாச்சு. அதுக்குள்ள நம்ம அவுட் ஹவுஸ்ல இருக்கணும். தன் கோட்பைக்குள் லேசர் யமனை பத்திரப்படுத்திக் கொண்டார் துவாரகநாத். இருவரும் மைதானத்தில் நடக்கத் தொடங்கினார்கள். தீபிகா தன் அறையின் ஜன்னலோரம் நின்றபடி மைதானத்தில் நடக்கும் அவர்களையே பார்த்துக் கொண்டு நின்றார். அவர்கள் அவுட் ஹவுஸை நெருங்கும் நேரம் மின்சார மணி அடித்தது. ஓடிச் சென்று கதவை திறந்தாள். மயூர், கூப்பிட்டீங்களா நீ? வா தம்பி, உட்காரு. உட்கார்ந்தான் மயூர். அவள் முகத்தையே பார்த்தான் இமைக்காமல். தம்பி, சொல்லுங்க நீ. விசேஷமா ஒண்ணும் இல்ல, உன்னை பாக்கணும்னு தோணுச்சு திடீர்னு. எதுக்கு நீ? இல்ல, மனுஷ குணம் அது. ஒருத்தரை பழி வாங்கணும்னு அவரோட வீடு தேடி போவான் பகைவன். அவன் மனசு முழுக்க கொலைவெறி கூத்தாடும். உடம்பெல்லாம் பரபரப்பு பரவி நிற்கும். அவன் வெற்றி கனியை பறிக்க வர்ற நேரத்துல தோத்து போவான். மயூர் பேசவில்லை. ஏன் தெரியுமா? அவன் காலை கட்டிட்டு ஒரு குழந்தை இருக்குமா. அதோட அன்ப ஸ்பரிசத்தை மழலைய தாண்டி அவனால போக முடியாதா. நிறுத்தினாள். மயூரை பார்த்தாள். ஏதாவது புரியுதா தம்பி உனக்கு? எதுவுமே புரியல நீ. புரிய வேணாம், புரியவும் புரியாது. ஏன்னா உடம்பால வாலிபன், மனசால நீ இன்னும் ஒரு குழந்தை. அப்படியே இரு மயூர். சொல்ல வந்ததை மறந்துட்டேனே, இத படிச்சு பாரு. ஒரு கடிதத்தை நீட்டினாள். என்ன நீ இது? படியேன். பிரித்து படிக்க தொடங்கிய மயூர் முகபாவங்களை மாற்றிக்கொண்டே வந்தான். அண்ணி, புரியுதா? லெட்டர் புரியுது. இத நேர்லயே என்கிட்ட நீங்க சொல்லலாமே. சுவருக்கு கூட காது உண்டு, அதனாலதான். அதை இப்படி கொடு. நேரமாச்சு, ஹரியப். மயூர் உற்சாகமாக எழுந்தான். சரியா வருமா நீ? அத நான் பாத்துக்கிறேன். கதவை சத்திட்டு சீக்கிரம் வா. செய்தான். அதே நேரம் செங்கோடன் சாப்பாட்டு ட்ரேயில் உணவு வகைகளை சரிபார்த்து கொண்டிருந்தான். பொன்னி, என்ன? இன்னைக்கு இந்த வீட்டுல என்னமோ நடக்க போகுது. பெருசு ரெண்டும் என்ன ஓரங்கட்டுது. ஏன் தெரியல. இத்தனை நாள் உண்மையா உழைச்ச என்கிட்டயே வேலைய கட்டுறாங்க பாத்தியா? ரெண்டும் அங்க போயாச்சு. சாப்பாட்டை தீபிகா எடுத்துட்டு போறாளாம். அங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் பாக்கணும். அந்த அம்மா வந்தா சாப்பாட்டை கொடு. நான் வேற வழியால அவுட் ஹவுஸ் போறேன். போன நீ பண்ணிடு. யோ, விவரம் தெரிஞ்சா உன் வேலையே போயிடும். அது எப்படி உள் விவகாரம் தெரிஞ்ச என்ன விளக்க முடியுமா? இந்தா பிடி, நேரமாச்சு. செங்கோடன் வேறு வழியில் ஓடினான். சரியாக 8:40. தீபிகா வெள்ளையில் கருப்பு பூக்கள் சிதறிய சேலையை கட்டிக்கொண்டு கீழே வந்தாள். செங்கோடன் எங்க? தெரியலைங்கம்மா. சரி, நான் வரேன்.
சாப்பாட்டு ட்ரேயோடு வாசலை நோக்கி நடந்தாள். அவள் தலைமறைந்ததும் பொன்னி அவசரமாக இன்டர்காமை எடுத்தாள். அவங்க புறப்பட்டாங்க. செங்கோடன் சொல்லுச்சு. அவுட் ஹவுஸின் முன் கண்ணாடி ஜன்னலின் அருகில் கர்டனை விலக்கிவிட்டு துவாரகநாத்தும் சௌத்ரியும் மைதானத்தை பார்க்க, இருள் படிந்த மைதானத்தின் மத்தியில் முக்காடியிட்டு தீபிகா வேகமாக சாப்பாட்டு ட்ரேயை சுமந்தபடி வந்து கொண்டிருந்தார். துவாரகநாத் பரபரப்பானார். சௌத்ரி, வாசல் கதவை திறந்து வை நல்லா. லேசர் கன்னை எடுத்து டைமரில் சரியாக 30 வினாடிகளை அமைத்தார். தீபிகாவின் உயரத்தை உத்தேச கணக்கிட்டு வாசல் கதவில் அதை மையப்படுத்தி பாயிண்டை நிலைப்படுத்தினார். தீபிகா நெருங்கிவிட்டார். வாசல் கதவை அணுகி மெல்ல தன் வழக்காலை எடுத்து வைத்தாள். வெல்கம் ஐடியா யங் லேடி. அவள் நிமிர்ந்த நிமிடம் அப்படியே சரிந்து குப்புற மடங்கினாள். பேய் சிரிப்பு சிரித்த துவாரகநாத், சௌத்ரி வெற்றி என்று அலறியபடி தீபிகாவின் அருகில் நெருங்கி மண்டியிட்டு அமர்ந்தார். அவன் தோளை தொட்டு மறுபுறம் உடலை திருப்பினார். வேகமாக அலறிவிட்டார். முக்காடு சரிய சேலை கட்டிய மயூர் மல்லாந்தான் பிணமாக. கமலாவால் தூங்க முடியவில்லை. விஷம் கலந்த பால். என்னை கொல்ல துடிக்கும் ராஜா, நண்பனாக வேடமிட்ட துரோகி, இவனை நம்பி சகலமும் ஒப்படைத்து சென்றிருக்கும் என் கணவன் குருச்சரன். நான் இப்போ என்ன செய்ய போறேன்? ஒண்ணு செய்ய வேணாம். அவர் வர்ற வரைக்கும் பொறுத்திருக்கலாம். இவன் கம்பெனி நிர்வகிச்சாலும் கம்பெனி எங்க பேர்ல தான் இருக்கு. என் ஒப்புதல் இல்லாம அடுத்த கால் எடுத்து இவனால வைக்க முடியுமா? இவனை போல நானும் வேஷமிட்டு மேடையில ஆடத்தான் வேணும். உண்மை தெரிஞ்சதா இப்போதே காட்டிக்கிட்டா இவன் என்ன அழிச்சிருவான். நாளை என் கணவருக்கு குழிபறிப்பான். இரவு தூக்கத்தை தொலைத்துவிட்டு பலவாறாக யோசித்தாள் கமலா. சூரியன் புறப்பட்டது. குட் மார்னிங் கமலா. சிரித்துக்கொண்டே உள்ளே நுழைந்தான் ராஜா. அவன் விழிகள் பால் டம்ளரில் ஒரு நொடி நிலைத்து திருப்தியுடன் மீண்டது. அவன் அலுவலகம் புறப்பட்டு விட்டான். அவர் போய் சேர்ந்திருப்பாரா? பறந்துட்டு இருப்பான். லேண்ட் ஆகிற நேரம்தான் ஆபீஸ்க்கு தகவல் வரும். ராஜா போய்விட்டான். சரியாக பகல் 12 மணிக்கு டெலெக்ஸ் மூலம் அலுவலகத்தில் அந்த இடி இடித்தது. லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் இறங்குவதற்கு முன் விமானம் வெடித்து சிதறியதாக பயணம் செய்தவர்களில் ஒருவர் கூட பிழைக்கவில்லை என்ற தகவல் வந்தது. கதவை மூடிக்கொண்டு கண்கள் தழும்ப சிரித்தான் ராஜா. இரவு வீட்டுக்கு வந்த நண்பனுக்கு உடனடியாக போன் செய்தான். அதற்குள் அவனே, என்ன குருச்சரன் சொர்க்கத்திலையா? நானே இதை எதிர்பார்க்கல. தெய்வம் வழிய வந்து உதவுது. 6 மாச ப்ராஜெக்ட் 6 நாள்ல முடிய போகுது. கங்க்ராட்ஸ். சரி, அப்புறம் பேசலாம். இனிமேதான் நான் நடிக்க வேண்டிய காட்சிகள் நிறைய இருக்கு. ரிசீவரை ராஜா வைப்பதற்குள் மற்ற அதிகாரிகள் உள்ளே வர, அது அலுவலகம் என்பதையும் மறந்து வாய்விட்டு அழத் தொடங்கினான் ராஜா. மற்றவர்கள் ஸ்தம்பித்து நின்றார்கள். ஒர்க் மேனேஜர் மெல்ல நெருங்கி, சரி, எம்டியோட மனைவி கிட்ட அதை விட எனக்கு கொன்னுருங்க. ஒரு வார தேதி அன்று அலுவலகத்தை மூடிவிட்டு மற்றவர்களை பிறகு வருமாறு கூறி ராஜா மட்டும் வீட்டுக்கு வந்தான். அதற்குள் செய்தி வீடு வந்து சேர்ந்திருக்க கமலா அதிர்ச்சியின் உச்சியில் மயக்கத்தை தழுவியிருந்தாள். டாக்டர் வந்து ஊசி போட்டு விலகி ஏறத்தாழ 2 மணி நேரம் கழித்து கமலா கண்விழிக்க எதிரே ராஜா. கமலா எழுந்து உட்கார்ந்தாள். அவனையே உற்று பார்த்தாள். ஐ எம் சாரி, உங்களுக்கு என்ன சொல்றதுனே எனக்கு புரியல. உங்க விருப்பம் நிறைவேறியாச்சா? அதிர்ந்தான் ராஜா. கமலா, நீங்க பால்ல விஷம் கலக்கி என் உயிருக்கு தேதி குறிச்சியே பாவி. ஆனா நீ தேதி குறிக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டாரே. தடாலென எழுந்து நின்றான் ராஜா. இது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஓ, கூடாது. மோசமான நேரத்துல இவ விழிச்சுக்கிட்டா. எனக்கு இப்பதான் தொடக்கம். அதை முடிய விடக்கூடாது. நான் இப்பவே தயார். கம்பெனி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இடத்த காலி பண்ணு. மோசமான ஒருத்தனை நம்பினதுக்கு தான் தெய்வம் அவரை தண்டிச்சிருக்கு. வெளியே போ. கமலா, பேரை சொல்லி கூப்பிட்ட மரியாதை கெட்டுரும். ராஜா திரும்பி அமைதியாக நடந்தான். கதவை அணுகிவிட்டான். பளிச்சென அதை மூடி தாழிட்டான். மெல்ல திரும்பினான். ஏன் கதவை சாத்துற? நமட்டாக சிரித்தபடி ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். முதல்ல கதவு, அப்புறம் வாய். சண்டாரா, என்ன செய்ய போற? உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். செய்யவும் கூடாது. ஏன்னா குருச்சரன் வாய பொழந்தாச்சு. இனி கம்பெனி ஓம் பேர்ல, சொத்துக்கள் முழுக்க ஓம் பேர்ல. சட்டப்படி நான் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க தயாரா இல்ல. அதனால அணைந்த சிகரெட்டை மறுபடியும் பற்ற வைத்து புகைவிட்டான். போக போக பாரு, என்ன முழுமையா உலகம் புரிஞ்சுக்கும். பாவி, சகுனி இன்னும் சாகல. உன் உருவத்துல மறுபடியும் பிறந்திருக்கான். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். சிரித்தபடி நெருங்கியவன் பலாரென அறைந்தான் அவளை. தூர போய் விழுந்தாள் கமலா. விரிந்த கூந்தலும் சிவந்த கண்களுமாக எழுந்தாள் விருட்டென. நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படியா? கதவை வெளியில மூடிட்டு போறேனா? சாயங்காலம் கம்பெனி ஆட்கள் உன்னை துக்கம் விசாரிக்க வருவாங்க. வெறும் அழுக மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. வாயை திறக்க கூடாது. நீ திறந்தா? ஓ, திறவேன். தாராளமா நீ பேசலாம். ஆனா நீ பேசுற நேரத்துல
லவ்டேல் கான்வென்ட்ல படிக்கிற உன் குழந்தை அப்பாவை தேடி சொர்க்கம் போகும். சம்மதமா? ஆடி போனாள் கமலா. வாயை இறுக மூடிக்கொண்டாள். கதவை சாத்தி வெளியே பூட்டிவிட்டு ராஜா விசிலெடுத்தபடி படியிறங்க மறைந்து நின்று ஒரு ஜோடி கண்கள் அதை பார்வையிட்டன. ராஜா அதை கவனிக்கவில்லை. துவாரகநாத் சுவாசம் மறந்து இமைக்கவும் இயலாமல் அப்படியே நின்றார். மல்லாந்து கிடந்தவன் மயூர். வெள்ளைச்சேலையில் கருப்பு புள்ளிகள் சிதறி முக்காடு சரிய மூச்சை நிறுத்தி இருப்பவன் மயூர். நானே என் பிள்ளைய கொன்னுட்டனே. நரம்புகளை ஊடுருவி கொண்டு அந்த கேள்வி ஒரு மின்சார நூலாக பாதம் முதல் உச்சந்தலை வரை பயணம் செய்ய வெளவெளத்து போனார். சௌத்ரி! வாய்விட்டு அலறினார். டாக்டர் சௌத்ரியும் எதுவும் பேசாமல் அதே சமயம் கனமான அதிர்ச்சியை சுமந்து உறைந்து போயிருந்தார். விழிகளை விரித்து சரியாக ஒருமுறை கீழே கிடந்த மயூரை பார்த்தார். அவன் முகம் கருப்பு நிறத்தை அணிந்து கொண்டிருந்தது, லேசரின் உபயத்தால். சௌத்ரி, சொல்லு துவாரகா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். என் வாரிசுகள் ரெண்டையும் அழிச்சிட்டா. என் வம்சத்தை பூண்டோடு அறுத்துட்டா. மயூரை கொன்னது நீதான். நோ, நான் இது மயூர்னு நினைக்கல. நான் போட்ட சதுரங்கத்துல எனக்கே தெரியாம என்னையும் என் பிள்ளைகளையும் பலியாடாக்கி விட்டா. இந்த நிமிஷமே அவ சாகணும். இரு துவாரகா, அவசரப்படாத. 6 அமரை யோசிக்க எனக்கு அவகாசம் இல்ல டாக்டர். நான் உடனே செயல்படணும். மன்னிக்கணும், என்ன பேச விடுறியா? அப்புறம் உன் விருப்பம் போல செய். என்ன பேச போற? மிதுன் தீபிகா திருமணத்துல இருந்தே நீ அவசரப்பட தொடங்கியிருக்க. இல்ல, என் பிள்ளைகள் என் சுவாசம். விருப்பத்தை நிறைவேத்தின, அவ்வளவுதான். உள்ள வந்தவை என் எதிரின்னு எனக்கே தெரியாதே சௌத்ரி. அவ யாரு, எதுக்காக வந்தா, அவ நோக்கம் என்ன, அப்படி ஒரு கேள்விய உன்னை நீயே கேட்டுக்கிட்டியா துவாரகா? இல்ல. ஏன் இல்ல? வேற எதுன்னு தெரியாம இலைய மட்டும் கிள்ளி என்ன லாபம்? இனி வேற தெரிஞ்சுக்கிட்டுதான் எனக்கு என்ன லாபம் உண்டு? என் வம்ச கொழுந்துகளை சுவாச பைகளை அறுத்து எரிஞ்சிட்டாலே, அவளை நான் விடலாமா? அப்புறம் உன் இஷ்டம். நீ இன்னும் 2 நாள் பொறுமை காத்தா அவளை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். இருப்பியா? இப்ப என் மயூர பார்த்து கொண்டே அழத் தொடங்கினார் துவாரகநாத். இத வெளியில சொல்ல முடியாது துவாரகா. இந்த மரணத்தை சாதகமா உபயோகப்படுத்தி அந்த சாகசக்காரிய சரிச்சிடலாம். சரிதானா? எப்படி? சௌத்ரி அதை சொல்ல வாய் திறந்த போது குடலே அருந்துவிடும்படியாக பங்களா இருந்த திசையிலிருந்து ஒரு பெண்ணின் அலறல். சௌத்ரி, இது தீபிகாவோட குரல் மாதிரி இல்ல? குரல் மட்டும் இல்ல, இது மரண ஓலம். வா சீக்கிரம். நம்ம யாரும் முந்திக்கிட்டாங்களா? இருவரும் அவுட்டர்ஸை பூட்டிக்கொண்டு அவசரமாக வெளியே ஓடி வந்தார்கள். மைதானம் இருள் படிந்து கிடந்தது. பங்களாவும் சுத்தமாக வெளிச்சத்தை தொலைத்துவிட்டு ஒரு கரும் பூதம் போல் நின்றது. இருவரும் ஏறத்தாழ பங்களாவை நோக்கி மூச்சிறைக்க ஓடினார்கள். உள்ளே நுழைந்து அவசரமாக பார்வை அலையவிட்டார் துவாரகநாத். பொன்னி, பொன்னி! பொன்னி வெளிப்பட்டார். யார் இங்க அலறினது? அலறலா? ஏன் காதுல எதுவும் விழலையாசமா? என்ன உளர்ற? அலறல் அவுட் ஹவுஸ் வரைக்கும் தெளிவா கேட்டுச்சே. சத்தியமா எனக்கு கேட்கலீங்க. தீபிகா எங்க? அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு உடனே திரும்பிட்டாங்களே. அவளை நெருங்கினார் துவாரகநாத். அடிக்குரலின் மிரட்டலாக, சொல்லு, யார்கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்ட? சின்னம்மா கிட்டதாயா. வெள்ள சேலை, கருப்பு புள்ளி, தலையில முக்காடு. நான் சொல்ற அத்தனையும் சாத்தியம், நம்புங்கய்யா என்ன. திரும்பி வந்ததை நீ பாத்தியா? உள்ள நுழைஞ்சு படியேறி போனாங்க அவங்க ரூமுக்கு. மாடியில பாக்கலாம் வாங்க சௌத்ரி. இருவரும் படியேறி மேலே வந்தார்கள். அவள் அறை இருளாக கிடந்தது. தட்டினார் துவாரகநாத் 2 முறை. உடனே உள்ளே வெளிச்சம் பரவியது. யாரு? தீபிகாவின் குரல்தான். நான் தாமா. காலடி அணுகி கதவு திறக்கப்பட்டது. என்ன மாமா இந்த இரவு நேரத்துல? உள்ள வாங்க. அத்தைக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தியாமா? அப்பவே கொடுத்துட்டேனே மாமா. ஏன்? ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் சமீபத்துல உனக்கு கேட்டுதாமா? இல்லையே மாமா. துவாரகா, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்ன சௌத்ரி? நடுவுல சின்ன குழப்பம் நமக்கு தான் ஏற்பட்டிருக்கு. விடுங்க, அவளை உடனே அவுட் ஹவுஸ்க்கு கூப்பிடுங்க. அவளை பழிவாங்க 2 நாள் நீங்க காத்திருக்க வேணாம். இந்த வினாடியே அது ஆரம்பமாகட்டும். எப்படி? அங்க போய் சொல்ற விவரமா? ஏதாவது சொல்லி அவளை கூட்டிட்டு வாங்க. சரி. துவாரகநாத் உள்ளே வந்தார். ஏதாவது பிரச்சனையா மாமா? அது பரவாயில்ல சொல்லுங்க மாமா. நான் உதவ முடியுமா உங்களுக்கு? நீ மட்டும்தாமா உதவ முடியும் எனக்கு. சொல்லுங்க, என்ன செய்யணும்னா? என் கூட இப்பவே நீ அவுட் ஹவுஸ்க்கு வரணும். வருவியாமா? வரேன் மாமா. எதுக்குன்னு கேட்க மாட்டியாமா? நீங்க சொன்ன காரணம் இருக்கும். கேள்வி எதுக்கு மாமா? வாங்க போலாம். துவாரகநாத் ஒரு நொடி ஆடி போனார். எப்படிப்பட்ட பெண் இவள்? இவள் ஒரு புதிர், விடுவிக்க இயலாத குழப்பம். துவாரகநாத்தும் சௌத்ரியும் நடக்க அதே வெள்ளைச்சேலையில் அவர்களை தொடர்ந்தால் முக்காடியிட்டபடி அவுட் ஹவுஸை நெருங்கிவிட்டார்கள். பூட்டை திறந்தார் துவாரகநாத். சௌத்ரி உள்ளே சென்று விளக்கை தட்டி வெளிச்சத்தை உண்டாக்கினார். இருவரும் பலத்த அடி வாங்கினார்கள். அங்கே மயூரின் உடல் இல்லை. அந்த இடம் எந்த சுவடும் இல்லாமல் சுத்தமாக இருந்தது. என்ன துவாரகா இது? பூட்டிட்டு தானே போனோம். எப்படி? உள்ளே போன துவாரகநாத்
சத்தமாக அலறிவிட்டார். என்ன துவாரகா, முதலுக்கே மோசம் வந்தாச்சு சௌத்ரி. பைத்தியமும் இல்லையே அங்க. தீபிகா சுவரில் சாய்ந்து நின்றபடி சிரிப்பை அடக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார். நோ நோ, இதை நான் ஒப்புக்க மாட்டேன். என்ன சுத்தி சதி நடக்குது. டாக்டர் சௌத்ரி, என்ன காப்பாத்து பிளீஸ், அலறினாள் துவாரகநாத். சௌத்ரி ஒன்றும் பேச தோன்றாமல் நின்றார். திடீரென மூடிய அவுட் ஹவுஸில் இருந்த உயிரில்லாத மயூரும் பைத்தியக்கார பெண்ணும் எங்கே போயிருக்க முடியும்? டாக்டர் அங்கிள் திரும்பினார். என்னாச்சு மாமாவுக்கு? ஏன் இப்படி கூச்சல் போடுறாரு? தீபிகா அப்பாவித்தனமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள். சடாரென திரும்பினார் துவாரகநாத். தீபிகா இருந்த திசையில் விரல்களை நீட்டி, இவதா, எல்லாத்துக்கும் காரணம் இவதா, சொல்லு, என்ன செஞ்ச அந்த 2 பேரையும் சொல்லு. ஆவேசமாக அருகே நெருங்கினார். தீபிகா சட்டென பின்வாங்கினாள். உன்னை கொல்லாம நான் விடமாட்டேன். கொலைவெறியுடன் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அதிவேகமாக. துவாரகநாத் ஏறத்தாழ அணுகிவிட்டார். கையில் இருந்த லேசர் சாதனத்தை உருவினார். அவள் நெஞ்சுக்கு நேரே லேசரை குறிவைத்தார். தீபிகா எந்த பாதிப்பும் இல்லாமல் சிரித்தபடியே நின்றாள். லேசர் வேலை செய்யவில்லை. லேசர் வேலை செய்யலையா? அவசரமாக திருப்பி சோதனை செய்தார் துவாரகநாத். அந்த லேசர் என்கிட்ட வேலை செய்யாது மாமா. என்ன சொல்ற நீ? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா டாக்டர் அங்கிள் கிட்ட முயற்சி பண்ணி பாருங்களே. துவாரகநாத் சட்டென சௌத்ரியின் பக்கமாக திரும்பி மின்வெட்டும் நேரத்தில் அதை இயக்கிவிட சௌத்ரியிடமிருந்து ஒரு கேவல் புறப்பட்டது. மறுநொடியே மடிந்து குப்பிர நிலம் தொட்டு பரவினார் சௌத்ரி. துவாரகநாத் நெஞ்சில் இடி இடித்தது. ஓடிப்போய் சௌத்ரியின் அருகில் குனிந்து, சௌத்ரி சௌத்ரி, என்னாச்சு உனக்கு? பதில் இல்லை. குப்பிர கிடந்த சௌத்ரியை திருப்ப பிணமாக மல்லாந்தார் சௌத்ரி. சௌத்ரி! அந்த அவுட் ஹவுஸே கிடுகிடுக்கும்படி அலறிவிட்டார் துவாரகநாத். நீயும் போயிட்டியா சௌத்ரி? சட்டென குனிந்து லேசரை தேடினார். மிஸ்டர் துவாரகநாத், அது இங்க இருக்கு. தன் கையில் வைத்து அதை சுழற்றியபடி அவரை பார்த்து விஷமமாக சிரித்தாள். பாவி, நீ யாரு? அவசரமா? இன்னும் விளையாட்டு முடியல. உனக்கு எனக்கு நடக்கிற சதுரங்கத்துல உன் படைபலம், மகா மந்திரிகள், ராணி வரைக்கும் எல்லாத்தையும் அழிச்சாச்சு. ராணின்னு நான் சொன்னது டாக்டர் சௌத்ரிய. உன் இடது கண்ணு அவர்தானே? வேண்டாம். எது வேணாம்? இந்த சொத்து சுகம் வேணாமா, இல்ல வாழ்க்கை வேணாமா, இல்ல உயிரே வேணாமா? சொல்லு துவாரகநாத். துவாரகநாத் வியர்வையில் குளித்திருந்தார். அது என்ன ரூம்? பைத்தியத்தை அடைச்சு வச்சிருந்தாரு. அதை தர. எதுக்கு? கேள்விகள் உனக்கு அனுமதிக்கப்படல. அதுக்குள்ள காத்தே வராது, மூச்சடைக்கும். பல வருஷங்களா அந்த பொண்ணுக்கு இந்த சங்கடம் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஆமா. அப்ப கொஞ்ச நாள் நீயும் அனுபவி. துவாரகநாத் மெல்ல நகர்ந்து உள்ளே நுழைந்ததும் கதவை அழுத்தமாக அடைத்தாள். சரசரவென விளக்குகளை அணைத்துவிட்டு வெளியே வந்து கதவை பூட்டினாள் தீபிகா. இருளான மைதானத்தில் நடக்கத் தொடங்கினாள். அவளது நடையில் நளினம் காணாமல் போய் ஒரு ஆண்மை ஒட்டி கொண்டது. வெறிகொண்ட மதையானை போல் வேகம் இருந்தது. பங்களாவுக்குள் நுழைந்தாள். தன் அறைக்குள் வந்து கதவை சாத்திக் கொண்டாள். டெலிபோனை அணுகி ரிசீவரை உயர்த்தி டயல் செய்தால் வேகமாக. நான் தான் தீபிகா பேசுறேன். போய் சேர்ந்தாச்சா? தொடர்ந்து ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு ரிசீவரை வைத்தாள். விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கையில் வந்து உட்கார்ந்தாள். சட்டென எழுந்து பீரோவை திறந்து அந்த ஆல்பத்தை வெளியே எடுத்தாள். இமைக்காமல் சற்று நேரம் அதை பார்த்துவிட்டு உள்ளே வைத்து பூட்டினாள். கண்கள் சிவக்க ஜன்னலோரம் நின்றாள். அழுகை உடைத்துக் கொண்டு புறப்பட்டது. விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தவள் அப்படியே படுக்கையில் சரிந்து உறங்கி போனாள். கண்கள் விழித்தபோது விடிந்து வெகு நேரம் ஆகியிருந்தது தெரிந்தது. வெயில் உள்ளே எட்டி பார்த்தது. கூடவே பொன்னியும் எட்டி பார்த்தாள். என்ன பொன்னி? அம்மா டாக்டர் ஜெரி வந்துட்டாரா? கீழே உட்கார சொல், 10 நிமிஷத்துல ரெடியாகி வந்துடுறேன். ஜெரி நல்ல உயரத்தில் ஒல்லியாக நீக்ரோ போல் இருந்தான். கருப்பை பூசிக்கொண்டு அவன் ஏதோ கேட்க தீபிகா பதில் சொன்னாள். பொன்னிக்கு பாஷை புரியவில்லை. இருவரும் அவுட் ஹவுஸ் பக்கமாக நடந்தார்கள். பூட்டை திறந்தாள் தீபிகா. துவாரகநாத் சட்டென விழித்து அவசரமாக எழுந்தார். ஹீ இஸ் த மேன். அவள் சுட்டிக்காட்ட இன்ஜெக்ஷன் சிரிஞ்சுடன் அவரை நெருங்கினான் ஜெரி. துவாரகநாத் பின்வாங்கினார். உடனே சாக மாட்டேனி, இது மெல்ல கொல்ற விஷம். படிப்படியா உன்னை பைத்தியமாக்கும். உடனே நீ செத்துட்டா எனக்கு என்ன ருசி? துடிக்க துடிக்க சாக வேணா? தீபிகா கேட்டாள். ஜெரி அவரை சடாரென பிடித்து இழுத்து புஜத்தில் அதை ஏற்ற அடுத்த நொடியே மயங்கி போனார் துவாரகநாத். இருவரும் வெளிப்பட்டு காரை அடைந்தார்கள். தீபிகா டிரைவிங் இருக்கையில் லாவகமாக தன்னை நுழைத்துக் கொண்டு இக்னிஷனை உசுப்பினார். வழியில் ஜெரியை இறக்கிவிட்டாள். அலுவலகம் வந்து சேர்ந்ததும் ஜிஎம்ஐ உடனே அழைத்து போர்ட் மீட்டிங் ஒன்று அவசரமாக நடத்தப்பட வேண்டும் என்றார். மதியம் கூடிவிட்டார்கள். எல்லோரிடமும் நிலவரத்தை எடுத்துச் சொன்னார். மாலை சரியாக 3 மணிக்கு ஜெரியுடன் உள்ளே நுழைந்தாள் தீபிகா அவுட் ஹவுஸுக்குள்.
துவாரகநாத் விழித்திருந்தார். எனக்கு ஊசி வேண்டாம், என்ன கொல்லாத. தீபிகா கண்ணசைத்தாள். ஈங்கினான். பாதகி, என்ன கொன்னுடு, நான் சாக தயார். இப்படி சித்திரவதை பண்றதை விட ஒரேடியா என்ன தீத்துரு. துவாரகநாத் கதற, தீக்கலாம் சார். அதுக்கு முன்னால ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க வேணாமா? என்னது? நான் யாருங்கிற கேள்விதான். யார் நீ? சொல்லு. துவாரகநாத் ஆவேசமான குரலில் கேட்டார். என்ன உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. துவாரகநாத் அலிஸ் ராஜா. துவாரகநாத் குபீரென நிமிர்ந்தார். நண்பர்களுக்கெல்லாம் நீ ராஜா. சதி ஆலோசனை நடத்தி சண்டாளத்தனம் பண்றதுல நீ மதிமந்திரி. இப்ப ஊராசத்துல உடம்பு வளர்த்துட்டு வர பெரிய மனுஷன் துவாரகநாத், சரிதானா? இதெல்லாம் உனக்கு எப்படி? அது இப்ப முக்கியம் இல்ல. இப்ப நீ அனுபவிக்கிற நரக வேதனைய அந்த அப்பாவி பெண் கமலா நேத்து வரைக்கும் அனுபவிச்சா. உன்னை உயிர் தோழன்னு நினைச்ச வெள்ள மனசு கொண்ட குருச்சரனுக்கு நீ செஞ்ச கைமாறு என்ன? நீதான் அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம படியேறி மடிப்பிச்சை கேட்டு நின்னப்ப உன்னை மனசுல ஒரு உயரமான இடத்துல உக்காத்தி வச்ச தெய்வம் தான் அந்த குருச்சரன். விதி விமான விபத்து ரூபத்துல அவர் உயிரை பறிச்சப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? அந்த குடும்பத்துக்கு தோல் தந்திருக்கணும். நீ தோலா இருக்கல, தேலா இருந்து கொட்டியிருக்க. உண்டா இல்லையா? வரேன், எல்லா இடத்துக்கும் வரேன். கணவன் விமானம் ஏறி அத கண்களை விட்டு மறையறதுக்கு முன்னால மனைவிக்கு விஷம் வச்ச வீர புருஷனாச்சே நீ. அந்த விவரம் தெரிஞ்சு விழிச்சுக்கிட்டா கமலா. அதனாலதானே இந்த ஆயுள் தண்டனை அவளுக்கு. துவாரகநாத் கண்களை மூடிக்கொண்டார். மூடிய விழிகளில் வருடங்கள் புரள, சக்சஸ் சௌத்ரி, விஷயத்த சொல்லிட்டு சந்தோஷப்படு. தூக்கமும் மயக்கமா கமலாவை 2 மாச காலம் கடத்தியாச்சு. முக்கிய டாக்குமெண்ட்ஸ்ல அவகிட்ட கையெழுத்தும் வாங்கியாச்சு. அவ அனுமதியோட கம்பெனியை நான் ரன் பண்றதா ஒரு பிரமைய உண்டாக்கியாச்சு. சரி, அவளை எப்ப தீத்து கட்டணும்? எதுக்கு தீத்து கட்டணும்? என்ன பண்ணி அவ உயிரோட இருந்தா ஒரு நாள் நமக்கு சிக்கல் வரலாம் இல்லையா? எப்படி சௌத்ரி? அவ கையெழுத்த ஃபோர்ஜ் பண்ண ஒரு குழுவையே நியமிச்சிருக்கேன். என்னதான் செஞ்சாலும் அவ உயிரோட இருந்தா தானே அவ பொறுப்புகளை நான் ஏத்து நடத்துறேன்ட்டு ஒரு பிரமையை உண்டாக்க முடியும். சரி, இத்தனையும் அவ சொத்துன்னு ஒரு நெஜம் இருக்கும்போது நாளைக்கு நமக்கு பாத்தியது இல்லதானே? அவசரப்படாத. இத ரெஜிஸ்டர் ஆபீஸ் ஆக்கிட்டு கம்பெனியை வேற ஊருக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன். எப்படியும் ஃபேக்டரி நாட்டுல தான். இப்ப இருக்கிற சகல அதிகாரிகளையும் படிப்படியா விளக்க போறேன். விவரம் புரியாத ஆட்களும் புதிய இடமும் ஒரு புதிய சூழலையும் உருவாக்கிட்டா நாளைக்கு இந்த துவாரகநாத் மட்டும்தான் சகலத்துக்கும் சொந்தக்காரன். அப்புறம் கமலா ஏன் இருக்கட்டுமே? தினமும் நீ போடுற ஸ்லோ பாய்சனும் மயக்க மருந்தும் அவளை பைத்தியமாக்கட்டும். ஒரு நாள் சாகும்போது ஊருக்கு சொல்லிடலாம், அவ இருக்கிற வரைக்கும் சட்ட ரீதியா சிக்கல் வராது, வாயை திறக்க முடியாதுன்னு. இருந்துட்டு போகட்டுமே. சரி, அவளோட குழந்தை? அதுதான் எனக்கு பிடிபடல சௌத்ரி. நம்ம ஆள் அனுப்பி லவ்டேல் கான்வென்ட்ல இருந்து கூட்டிட்டு வர சொன்னா அப்படி யாரும் அங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. குருச்சரன் கமலா எல்லாருமே பொய் சொல்வாங்களா? சடாரென கலைந்தார் துவாரகநாத். நீ ஒருவேளை குருச்சரன் மகளா? ஆமா, குருச்சரன் மகளேதான். களீரென சிரித்தாள் தீபிகா. சிரிப்பு சத்தம் அதிகமாகி அதிகமாகி சுவரில் மோதி மோதி எதிரொலியை கிளப்பியது. விழிகள் உறைந்து நிற்க தீபிகாவை பார்த்தார் துவாரகநாத். பைத்திய தங்க, வெதவத்த, வீணாய் போன பெண், இப்படி பழி சுமத்தி பொய்யான வதந்திகளை உருவாக்கி நீ அவுட் ஹவுஸ்ல அடிச்சு வச்ச கமலா ஏன் அம்மாதா? சொல்லும் போது தீபிகாவின் குரலில் உணர்ச்சி கரை புரண்டு ஓடியது. அன்னைக்கு போட்ட சபதத்தை நிறைவேற்ற இன்னைக்கு நான் வந்துட்டேன். அன்னைக்கு நீ என்ன செஞ்ச? அவளை உணர்வில்லாமாக்கி படிப்படிய பைத்திய நிலைக்கு கொண்டு வந்து அவளே உனக்கு உரிமை தந்ததா மிரட்டி கையெழுத்து வாங்கி என் சொத்துக்களை எல்லாம் அபகரிச்ச. இப்ப உரிமையோட நான் வந்திருக்கேன். உன்னை பைத்தியம்னு ஊருக்கு காட்டியாச்சு. இனி உன்னால செயல்பட முடியாதுங்கிற உண்மைய உலகத்துக்கு உணர்த்தியாச்சு. உன் விரலை எடுத்து உன் கண்ணையே நான் குத்தியாச்சு. உன் பிள்ளையோட மனைவினா, இத்தனை சொத்துக்களுக்கும் சட்ட ரீதியான உரிமையாளர். நாளைக்கே உன்னை நான் கொலை செஞ்சாலும் பழி ஏன் மேல வராது. ஆனா அதை நான் செய்ய போறது கிடையாது. என் தாய் 10 வருடங்களுக்கு மேலா பைத்தியமா இந்த சிறையில சிக்கி சின்ன பின்னமாயிருக்கா. அவ அனுபவிச்ச அத்தனை வழிகளையும் நீயும் அனுபவிக்கணும். நீ அணுவா துடிச்சு சாகணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். சொல்லிவிட்டு இடி இடி என சிரிக்க தொடங்கினாள் தீபிகா. வேண்டாம் வேண்டாம், அப்படி மட்டும் என்ன செய்யாத. என்னை மன்னிச்சிடு, என்னை விடுதலை செய். எனக்கு எதுவும் வேணாம். உன் சொத்துக்களை நீயே எடுத்துக்க. நான் இங்கிருந்து கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். என்னை மன்னிச்சிடு. உனக்கு மன்னிப்பா? ஒரு தாயை பைத்தியமாக்கினவே நீ. என் 2 பிள்ளைகளையும் சாவோட கையில பிரிச்சு தந்தியே, அது பாவம் இல்லையா? புத்திர சோகம் எத்தனை கொடுமை தெரியுமா? ஒரு பத்தினி பெண் வயிறு எரிஞ்சு கொடுத்த சாபந்தான் உன் புத்திர சோகம். தாய் வயிறு எரியக்கூடாது. அதை எரிய விட்ட யாருமே பிழைச்சதா சரித்திரம் இல்ல. துவாரகநாத் கதற கதற தீபிகா மிக பலமாக வாய்விட்டு சிரிக்க தொடங்கினாள். துவாரகநாத்தின் கதறல் பட்டுன்னு நின்றது. கண்களில் ஒரு சிரிப்பு வெடித்தது. தலை தாறுமாறாக சுழன்றது. சட்டென கிழிப்பட்டது.
நடனம் துவங்கியது. தீபிகா சிரிப்பை நிறுத்தினாள். அவரை உற்று பார்த்தாள். சட்டென அவுட் ஹவுஸை விட்டு வெளியே ஓடினாள். டெலிபோன் செய்தாள். திரும்பி வந்தாள். 10வது நிமிடம் வாசலில் கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கி மயூர் ஓடி வந்தான். மயூர், உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? நீ திரும்பினான். துவாரகநாத் சிரித்துக் கொண்டிருந்தார். அப்பா, நான் மயூர் வந்திருக்கேன். உங்க பிள்ளை மயூர் வந்திருக்கேன். நான் சாகலப்பா. நீங்க லேசர் உபயோகப்படுத்துற விவரம் தெரிஞ்சு ஆன்டி லேசர் போட்டுட்டு தான் நானும் அண்ணியும் அங்க வந்தோம். அதை போடாதனாலதான் சௌத்ரி செத்தாரு. அண்ணியோட அம்மாவை மீட்கத்தான் நாங்க நாடகம் ஆடினோம். இங்க பாருங்க டேடி, என்ன டாக்டர் ஜெரியும் நல்லவன். உங்களுக்கு போட்ட ஊசியில விஷம் இல்ல. அவருக்கு அவன் யார் என்று தெரியவில்லை. சேஷ்டைகள் உச்சகட்டத்தில் இருந்தன. அண்ணி, இப்ப என்ன செய்யறது? இருவரும் யோசிக்க, அப்போது நான் வந்த டேடிக்கு தெரியுமா? குரல் கேட்டு மயூர் அதிர்ச்சியுடன் திரும்ப மிதுன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். அண்ணே, நீங்க சாகலையா? மயூரின் குரலில் விசும்பல் தெரித்தது. நான் சாகல. எல்லாம் நானும் தீபிகாவும் சேர்ந்து நடத்தின நாடகம்தான். எனக்கு நீச்சல் தெரியும். தெரியாதுன்னு பொய் சொன்னேன். முதல்ல நம்ம குடும்பத்தை பழிவாங்கிற நோக்கத்துல தான் தீபிகா உள்ள நுழைஞ்சா. அது 2வது நாள்லயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து தீவிரமா நான் விசாரிக்க சகலத்தையும் தீபிகா ஒத்துக்கிட்டா. அப்புறம் இருவருமா படிப்படியா திட்டம் போட்டோம். ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் என் பின்னால துணை நின்றவர் மிதுன் தான். என்னோட அசைவுகளை தீர்மானிச்சு அதை வகுத்து பாதை போட்டு கொடுத்தவர் அவர்தான். தீபிகா உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். சாப்பாடு கொண்டு வர நேரத்துல செங்கோடனும் கட்சி மாறிட்டான். மாட்டு சாவி போட்டு அவுட் ஹவுஸ் திறந்து மயூரும் செங்கோடனுமா அம்மாவை தூக்கிட்டு போனாங்க. திசை திருப்பத்தான் நான் அலறினேன். எல்லாம் சரியா போச்சு. அவர் முன்னால போய் நில்லுங்க. பிள்ளைகளை பார்த்தாவது அவர் பைத்தியம் தெளியட்டும் என்றான் கதவருகே நின்ற செங்கோடன். அப்பா, நான் மிதுன் வந்திருக்கேன். உங்க மிதுன் வந்திருக்கேன். துவாரகநாத் காதில் அது விழவே இல்லை. அநியாயமா 2 பிள்ளைகளையும் கொன்னுட்டிய பாவி. புத்திர சோகம் எத்தனை கொடுமை தெரியுமா? குழுங்கி குழுங்கி அழத் தொடங்கினார். சட்டையை கிழித்துக் கொண்டு வெறி பிடித்தவர் போல் சிரித்தார். மிதுன். தீபிகா கலங்கிய கண்களுடன் அவனை பார்க்க அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டார். கவலைப்படாது. இதுக்கு நீ பொறுப்பில்ல. அவர் செஞ்ச பாவம் அவரை பழி வாங்குது. பல வருஷங்களா உங்க அம்மாவை பைத்தியமா அடிச்சு வச்சிருக்காரே, அந்த புண்ணியவதி ஒரு நாள் தெளிஞ்சு சிரிக்கும் போது இவருக்கும் தெரியும். அது வரைக்கும் இவர் விதைச்சதை இவர்தான் அனுபவிக்கணும். தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஒரு கையில் தம்பியும் மறு கையில் மனைவியுமாக அணைத்தபடி வெளியே வந்தான் மிதுன். முற்றும். என்னங்க, இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.